40 வருஷம் சுத்தியாச்சு வனாந்தரத்துல. இந்த 40 வருஷம் இவங்களோட பவுண்டரி எதா இருந்தது, எது பார்டரா இருந்தது, எது வரைக்கும் இவர்கள் போவார்கள் என்று சொன்னால் யோர்தான் வரைக்கும் போவார்கள். யோர்தானுக்கு அப்புறம் இவர்களால தாண்டி போக முடியாது. இதுதான் எங்களோட பிரச்சனை. சோ ஒரு பவுண்டரி இருக்கு, அதை தாண்ட முடியும். போறாங்க நின்றுறாங்க, போறாங்க நின்றுறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் வாக்குறதுக்குள்ள போல, ஆனா நமக்குலாம் அப்படி கிடையாது. அது நிறைய பேர் போக முடியாம போயிட்டாங்க. நமக்கு அப்படி மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, அதாவது வித்தியாசம்னா உடன்படிக்கை மாறி இருக்கிறது. ஓகே, என்ன உடன்படிக்கை? அவர்களுக்கு நியாயப்பிரமாண உடன்படிக்கை. ஓகே, நமக்கு கிருபையின் உடன்படிக்கை மாறி இருக்கு. அது உண்மைதான். பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணம், புதிய உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கை. சரியா? இது அது அவங்க நியாயப்பிரமாணம் தான் நம்ம கிருபையில இருக்கும். ஆனா ஏன் கம்பேரிசன் பண்ணணும்? அதுக்கப்புறம் உடன்படிக்கையே மாறிடுச்சு, ஏன் அவங்களுக்கும் நமக்கும் சிமிலாரிட்டி இருக்கு? ஏன் பேசுறோம்? ஏன் பேசுறாருன்னா, அது நியாயப்பிரமாண காலம், இது கிருபையின் காலம். ஆனா ரெண்டு காலத்தையும் ஒண்ணு காமனா இருந்தது. அதுதான் பவுல் அழகாக எழுதுறாரு. இப்ப பழைய ஏற்பாட்டு காலமும் விசுவாச காலம் தான், புதிய ஏற்பாட்டு காலம் விசுவாச காலம் தான். அதாவது பழைய ஏற்பாட்டிலும் விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக் கொள்வார்கள், புதிய ஏற்பாட்டு காலத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஏன்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நடமாடும் போதே விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அதனாலதான் எபிரேயர் 11 சுருக்கமா ஒரே லைன்ல எழுதியாச்சு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சோ நான் கிருபை இருக்கும், அதனால விசுவாசம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேச முடியாது. கிருபை சரியா நீங்கள் அறிந்து விட ஆரம்பித்தால் விசுவாசத்திலே நீங்கள் வளர்வதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய வார்த்தை இருக்கிறதா, இவைகள் ரெண்டுடைய தியானம், இது நீங்க டெய்லி பண்ணிட்டே தான் இருக்கணும். இடையில மறந்துடவே கூடாது, போயிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க போலன்னு வைங்களேன், கர்த்தர் அறிந்த தரிசனங்கள் இல்ல உங்களுக்குள்ள காரணங்கிற வார்த்தைகள் மிகவும் பெரிய காரியங்கள். நீங்க இல்ல, அதாவது என்ன இதெல்லாம் ஏன் கொடுத்திருக்காரு, ஏன் தரிசனம் கொடுக்குறாரு, ஏன் தீர்க்க தரிசனம் வருதுன்னா, நீங்க வாயாளதை சொல்லிட்டே இருக்கணும் இருக்காங்க, அதை கால் ஃபோர்த் பண்ணிட்டே இருக்கணும், அதை அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக. அதை நிறுத்துவதற்கு சத்ரு வேலை பார்க்கிறாங்க. ரகசிய வரைக்கும் ஓவரா பிலீவ் பண்ணீங்கன்னா விசுவாசம் ஃபுல்லா ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற தேவன்றது இல்ல, ரகசிய வருகையே உலகத்தை ஜெயிக்கிற தேவன்றது. கரெக்டா சொல்றாரு. உடன்படிக்கை முன்னாடி போட்டு, உடன்படிக்கை பற்றி முன்னாடி போயிட்டே இருக்கணும். ஓகே, அப்படின்னா அதுக்கு அடையாளமா எதை சொல்றேன்? கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற உடன்படிக்கையின் மேன்மைகள் முன்பாக சென்று கொண்டிருக்கட்டும், நீங்கள் பின்னாக செல்லுங்கள். Thank you, Father. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் வரும்படியாக நீர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள உடைய வார்த்தை, எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமையுடைய வார்த்தை. ஆண்டவரே, அந்த வார்த்தை நீர் எங்களுக்கு அருளின இந்த மேன்மையான வார்த்தை, இந்த வார்த்தைக்காக இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்க்கலாம் உடைய வார்த்தை நீர் அதிக பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறது, அதிக மேன்மைப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே, அதிக பிரஸ்தாபப்படுத்தப்பட்ட, அதிகமாய் மேன்மைப்படுத்தப்பட்ட உடைய வார்த்தைக்காய் நன்றி. அந்த வார்த்தை நீர் எங்கள் வாயிலும் எங்கள் இருதயத்திலும் நீர் அருளி இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பேசுவீராக, எங்களுடைய பேசுவீராக. உடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரே தெளிவுபடுத்தி, ஆண்டவரே நாங்கள் வழியை அறிய வேண்டிய அந்த வார்த்தையும், ஆண்டவரே அந்த வழி எங்களுக்கு அறியப்பட்ட பின்பு செயல்படுத்த வேண்டிய அந்த வார்த்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற காரியங்களும் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்களுக்கு போதித்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதனால கேட்கிற ஒருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தை நிமித்தமாய் ஒரு பிரயோஜனம் உண்டாவதாக, ஒரு முன்னேற்றம் உண்டாவதாக. ஆண்டவரே, காணத்தக்க முன்னேற்றங்கள், டான்ஜிபிள் ரிசல்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறேன். வார்த்தை கேட்கிறவர்கள் வாழ்க்கையிலே மெய்யான முன்னேற்றத்தை அவர்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் பார்க்கிற முன்னேற்றத்தை இந்த வார்த்தையின் மூலமாய் கொடுக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யோசுவா 3ஆம் அதிகாரம், ஜாஷுவா சாப்டர் 3, அதுல முதல் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். ஜாஷுவா சாப்டர் 3 verse 1ல இருந்து வாசிக்கிறேன். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடக்கும் முன்னே அங்கே தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றியும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையில் 2000 முழம் தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழி அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியிலே நடந்து போகவில்லை என்று கட்டளையிட்டார்கள்.
யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து தேவனாய் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றார். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்து விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12 பேரை ஒரு கோத்திரத்துக்கு ஓரவாக தெரிந்து கொள்ளுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு புவியலாக நிற்கும் என்றார். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்கள் முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு புயலாக குவித்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரு மட்டும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். சோ ஒரு முழு அதிகாரம் ஃபுல்லா படிச்சோம். 3வது அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குப்படின காரியங்கள், அதாவது ஆபிரகாம் காலம் முதற்கொண்டு ஆபிரகாம் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுல இருந்து ஆரம்பித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணின அந்த காரியங்கள் எல்லாவற்றும் நிறைவேறுகிற அந்த ஒரு முக்கியமான காலகட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆண்டவர் அவர்கள் வாக்கு, பை தி வே இது வந்து நான் அந்த தொடர்ந்து ஒரு சீரிஸ் வச்சிருக்கேன், இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைப்பது எப்படி, அதுதான் தொடர்ச்சி தான். அதுல இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இதுல பார்க்க போறோம், இன்னொரு பார்வை பார்க்க போறோம். ரைட். சோ 40 வருஷமாய் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணியிருந்தார். அதுல முதல்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எகிப்திலே ஒரு 400 வருஷம் அங்கே அவர்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது, அடிமைகளாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 430 வருஷம் கழிச்சு அங்கிருந்து கிளம்புறாங்க. சோ ஏற்கனவே ஒரு பெரிய டிலே ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சொல்லுகிறபடி இப்ப நம்ம டியூட்ரானி முதல் அதிகாரம், உபாகம் முதல் அதிகாரத்தை பார்த்தோம்னா, இது 11 நாள் பயணம் எகிப்துல இருந்து அந்த வனாந்திரத்துக்கு. அந்த வனாந்திரம் காதேஷ் பர்னேயா அப்படின்ற இடம். அதை தாண்டினா அடுத்து யோர்தான் தான், யோர்தானுடைய கரை தான், அது பேங்க் தான், அதை தாண்டினா யோர்தான். சோ யோர்தானை கடந்தா கானான். சோ இதுல இருந்து எகிப்துல இருந்து 11 நாள் பயணம் தான் ஆக்சுவலா டியூட்ரானி 1 படி, உபாகம் 1 படி. ஆனால் நமக்கு தெரியும், இவர்கள் அவிசுவாசத்துக்குள்ள போய் மாட்டிக்கொண்டு ஏறக்குறைய 40 வருஷம் அவர்கள் வீணெடுத்து விட்டார்கள். அதாவது இத எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே இது இன்னும் சொல்லிடுறேன். சோ இந்த 40 வருஷம் சுத்தியாச்சு வனாந்திரத்தை. இந்த 40 வருஷம் இவங்களோட பவுண்டரி எதா இருந்தது, எது பார்டரா இருந்தது, அது எது வரைக்கும் இவர்கள் போவார்கள் என்று சொன்னால் யோர்தான் வரைக்கும் போவார்கள். யோர்தானுக்கு அப்புறம் இவர்களால் தாண்டி போக முடியாது. இதுதான் இவங்களோட பிரச்சனை. சோ ஒரு பவுண்டரி இருக்கு, அதை தாண்ட முடியல. போறாங்க நின்றுறாங்க. கர்த்தருடைய கிரியைகள் நடந்து கொண்டுதான் இருந்தது. தினந்தோறும் மன்னா வந்துட்டு இருந்தது. அது பெரிய அற்புதம், யாருக்குமே நடக்காது நடந்தது. அது மட்டும் இல்ல, கற்பாறையிலிருந்து தண்ணீரை பெற்றுக் கொண்டார்கள். தேவன் அவர்களோடு மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் பயணித்தார். ஆசிரியப்பு கூடாரம் அங்கதான் இருந்தது. அங்க தேவ மகிமை காணப்பட்டது. இதுக்கு நடுவில் இன்னொன்னு வேற நடந்துட்டு இருந்தது. இந்த மீறுதல் பண்ணவங்க, தப்பு பண்ணவங்க, அவங்க எல்லாம் வேற அடி வாங்கிட்டு இருந்தாங்க. சோ ஏதோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா தேவன் அவர்கள் நடுவே இருக்கிறார் என்பதற்கு மிகவும் கிளியரான சான்றுகள் நிறையவே இருந்தது. தேவ கிரியைகளும் இருந்தது. ஆனால் ஒரு எல்லை அவங்க என்ன பண்ணல, தாண்டல. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது இந்த காலகட்டத்தில் நடக்கிற சில காரியங்களுக்கும் அதுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அதாவது இன்றைக்கு நாமும் எப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்பாடு பண்ணி அந்த உடன்படிக்கை, அதுக்கப்புறம் மோசேட்ட அதை பத்தி இன்னும் பேசி மோசேட்ட அவனை மீதியான் தேசம் இருக்கும்போது அவனை அங்கிருந்து கொண்டு வந்து எகிப்திலிருந்து இவங்களை விடுதலையாக்கி கொண்டு போவதுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாரோ, அதே போலதான் நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் உடன்படிக்கை பெற்றிருக்கிறோம். புதிய உடன்படிக்கை. அதிலே கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்து விட்டோம். வந்து புதிய உடன்படிக்கைக்கு நம்ம பங்காளிகளாகிவிட்டோம். எப்படி அவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டதோ அப்படியே நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
எபிரேயர் 4ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா அது ரொம்ப கிளியராவே விளக்குகிறார். 3ஆம் அதிகாரம் இருக்கு, 4ஆம் அதிகாரம் இருக்கு. அது போன மீட்டிங்ல அதை பத்தி பார்த்தோம். சோ 3ஆம் அதிகாரம் மற்றும் 4ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்தும் அதை பற்றி விளக்குகிறார். எப்படி 2 பேருக்கும் சிமிலாரிட்டி இருக்குன்னு. ஏன் நான் இதை சொல்றேன்னு இந்த இடத்துல சில பேர் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா நினைக்கிறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வாக்குத்தத்துக்குள்ள போல, ஆனா நமக்குலாம் அப்படி கிடையாது, அதுல நிறைய பேர் போக முடியாம போயிட்டாங்க, நமக்கு அப்படி மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, அதாவது வித்தியாசம்னா உடன்படிக்கை மாறி இருக்கிறது. ஓகே, என்ன உடன்படிக்கை? அவர்களுக்கு நியாயப்பிரமாண உடன்படிக்கை. ஓகே, நமக்கு கிருபையின் உடன்படிக்கை மாறி இருக்கு. அது உண்மைதான். பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணம், புதிய உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கை. சரியா? இது அது அவங்க நியாயப்பிரமாணம் நம்ம கிருபையில இருக்கோம். ஆனா ஏன் கம்பேரிசன் பண்ணணும்? அதுக்கப்புறமும் உடன்படிக்கையே மாறிடுச்சு, ஏன் அவங்களுக்கும் நமக்கும் சிமிலாரிட்டி இருக்குன்னு ஏன் பேசணும்? ஏன் பேசுறாருன்னா, அது நியாயப்பிரமாண காலம், இது கிருபையின் காலம். ஆனா 2 காலத்தையும் ஒண்ணு காமனா இருந்தது, அதுக்கு பேரு விசுவாசம். அததான் பவுல் அழகா எழுதுறாரு. எப்ப பழைய ஏற்பாட்டு காலமும் விசுவாச காலம் தான், புதிய ஏற்பாட்டு காலம் விசுவாச காலம் தான். அதாவது பழைய ஏற்பாட்டிலும் விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், புதிய ஏற்பாட்டு காலத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஏன்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நடமாடும் போதே விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். சரியா? அதனாலதான் எபிரேயர் 11 சுருக்கமா ஒரே லைன்ல எழுதியாச்சு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சோ நான் கிருபையில் இருக்கும், அதனால விசுவாசம் தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் பேச முடியாது. கிருபை சரியா நீங்கள் அறிந்து விட ஆரம்பித்தால் விசுவாசத்திலே நீங்கள் வளருவதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறது. அதாவது என்ன சொல்லுதுன்னா, நீ நியாயப்பிரமாணம் மாதிரி உனக்கு அவ்வளவு டஃப் இல்லப்பா, இதுக்கு கிறிஸ்துவுக்குள்ள நீ வந்தா போதும், அந்த கிருபையினால எல்லா வாக்குறும் வந்துருது, வந்த வாக்குத்தத்தை விசுவாசத்துல சுதந்திரிக்கணும். ஆனா சோ கிருபை ஒரு தனி சப்ஜெக்ட், அதை பத்தி பேச ரொம்ப நேரம் ஆயிரும். கிருபை என்பது தேவ தயவை பற்றி பேசுகிறது, தேவன் நமக்குள் வைத்துக்கிற ஆவியினால் வருகிற பலன், அதுதான் கிருபை. கிருபை ஆவியிலிருந்து வருது, அது ஏதோ சிந்தனையில வருகிற ஆவியிலிருந்து வருகிற பலன். எம்பவர்மெண்ட், டிவைன் எம்பவர்மெண்ட், கிரேஸ் இஸ் டிவைன் எம்பவர்மெண்ட். அது எங்க இருந்து? ஸ்பிரிட்ல இருந்து, ஆவியிலிருந்து உண்டாகிற தேவ பலன், மற்றவர்களா செய்ய முடியாத செய்யக்கூடிய பலன். பவுல் ஆண்டவர் சொன்னார்ல, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். கிருபைன்னு என்ன அர்த்தம்? உனக்கு பலவீனம் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அதில் மத்தியிலே என் கிருபை பூர்ணமாய் விளக்கும். ஆனா அதை விசுவாசிக்க வேண்டும், அப்பதான் அது ஒர்க் ஆகும். ஏன் விசுவாசிக்க வேண்டும் என்று அழுத்தி சொல்றேன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற ரட்சிப்பு, அவருடைய கிருபை, இதை நம்ம விசுவாசிக்காட்டி வேற எதை விசுவாசிட்டு இருக்கோம்? எதை விசுவாசிக்கிறோம்? நாம் ஆதாமின் குடும்பத்தில் இருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம், நம்மளே அறியாம. பழைய மனுஷன் சொல்றேன், இந்த சாபங்கள் வியாதிகள்லாம் நமக்கும் வரும்னு விசுவாசிக்கிறோம். நீங்க சொல்லலாம், ஐயோ நான் அப்படி விசுவாசிக்கவே இல்லைங்க, நான் அந்த மாதிரிலாம் ஆள் இல்லை, நீங்க எப்ப என்கிட்ட கேட்டாலும் நான் கர்த்தர் நன்மை செய்வார் நான் சொல்லுவேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, விசுவாசம்னு உங்க வாயில என்ன நீங்க பேசுறீங்கன்ற மட்டும் சொல்ல, இருதயத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை பத்தி பேசிட்டு. உங்க இருதயத்துல எல்லாம் போயிட்டு இருக்குன்னு பார்த்தா, இருதயத்துல பயம் இருக்கு, கவலை இருக்குலாம் என்ன இருக்குன்னா, அதெல்லாம் அது வேற ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் உலகத்துல இருக்க எல்லாருக்குமே இருக்கும், நெகட்டிவ் ஃபெய்த்னு சொல்லாங்க. விசுவாசம் சொல்லக்கூடாது, புரியுறதுக்காக சொல்றேன். அது ஒரு நெகட்டிவ் ஒரு ஃபோர்ஸ். அது ஆதாம்ல இருந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகே, சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, மனம் திரும்புதல்னா என்ன? நான் ஆதாமுக்குள்ள இல்ல, நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன் என்று மாற்றுகிறது. அந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, ஷிஃப்டிங் யுவர் பிலீஃப் சிஸ்டம், உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற நம்பிக்கைகளை மாற்றுவது, அதுதான் விசுவாச ப்ராசஸ். சோ அதை நம்ம செய்யதான் நாம் உண்மையிலே விசுவாசிக்கிறோம் என்று அர்த்தம். சும்மா வாயில சொல்லிட்டு போறதுல விசுவாசம் இல்ல. ஓகே, நான் இப்ப பேசுறது தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நான் இன்னொரு காரியத்தை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் நிறைய சொல்லிக்க, திரும்ப சொல்ற தப்பே இல்லை. நான் முதலாவது பேசுறது, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஒரு பிசினஸ் எடுத்துக்கோங்க, பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், உங்க பிசினஸ்ல நீங்க ஒரு போதுமான அளவு வளர்ச்சி நீங்க பார்க்கல, போதுமான அளவு முன்னேற்றம் பார்க்கல, நீங்க வாக்குத்தத்தங்களே சொல்லி இருக்கிற அளவுக்கு பார்க்கல. அப்பனா நீங்க நம்ம முதல்ல வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறோம். என்ன பேச ஆரம்பிக்கிறோம்? நான் முத காலம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சொல்லியிருந்தேன். இந்த சீரீஸ் என்ன சொல்லியிருந்தேன்? யூ டோன்ட் ஸ்பீக் வாட் தேர், யூ ஸ்பீக் வாட் யூ வாண்ட் டு ஹேப்பன். என்ன நடக்குதுன்றது பேசுறதுல, என்ன நடக்க வேண்டும் என்பதை பேசுறது. ஆண்டவர் எப்படி ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல வெளிச்சம் உண்டாகிறது, பூமி எல்லாத்தையும் பிறப்பிக்க கிடது, அப்படி இல்ல, ஒண்ணுமே இல்லை, ஆனா இருக்கு, என்ன இது வேணும் அது வேணும், அவருக்கு என்ன வேணுமோ அதை பேசிட்டு இருந்தாரு. அது மாதிரி நம்ம பேசுறோம். நம்ம இப்படி பேச ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற நம்பிக்கைகளை மாற்றுகிறோம், அந்த முயற்சியில இருக்கிறோம். சோ நம்ம எடுத்தோடனே பேச ஆரம்பிக்கும் போது, நம்ம இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அந்த பிசினஸ் ரொம்ப மோசமா இருக்கும் பிசினஸ், ஃபார் எக்ஸாம்பிள், அதை நீங்க முன்னேற்றம் நீங்க பேசுறீங்க, அப்படிங்க சொல்றீங்க, ஓகே எனக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் ஆசீர்வாதம் என்னை ஓவர்டேக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி
டியூட்ரானமி உபாவம் 28 அதிகாரத்தை போட்டிருக்கு. அந்த வசனத்தின்படி இந்த இந்த மாதம் என்னுடைய பிசினஸ்லயே ஆசீர்வாதங்கள் வந்து எனக்கு ஓவர் டைம் போகுது, என்னை முந்தி கொள்ள போகிறது அப்படின்னு நீங்க சொல்லும் போது, நீங்க சொன்ன உடனே அற்புதம் நடந்தால் ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்குமே சந்தோஷம். இப்ப நீங்க இன்னைக்கு என்ன 15ஆம் தேதி 14ஆம் தேதி நீங்க கன்ஃபர்ஸ் பண்றீங்க. 15ஆம் தேதி உங்க பிசினஸ் பிக்கப் ஆயிடுச்சுன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக, ஸ்தோத்திரம். அப்படி நடக்காதுன்னு நான் சொல்லல. ஆனால் ஒருவேளை 15ஆம் தேதி நடக்கல, 16ஆம் தேதியும் நடக்கல, 17ஆம் தேதி 20ஆம் தேதி வரைக்கும் போயிடுச்சுங்க, ஒண்ணுமே சேஞ்ச் ஆகல. ஏன் அடுத்த மாசம் பிப்ரவரி 14 வரைக்கும் வந்துருச்சு, ஒண்ணுமே சேஞ்ச் ஆகல. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றது? அப்ப நம்ம பேசுறது வந்து ஏதோ தப்பு இருக்கா? ஏன்னா நடக்கவே இல்லையே ஒண்ணுமே. ஆண்டவரா சொல்றேன் டக்குன்னு நடந்துச்சு, நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு ஒண்ணுமே நடக்கலையே, அப்படா பேசுறத நிறுத்திடலாமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ஒரு மாசம் பேசுனீங்களா, ஒரு மாதமாக உங்க இருதயத்தின் நம்பிக்கைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். ஓகே, அதுதான் செய்றீங்க. சோ ஃபர்ஸ்ட் அதான் நம்ம பண்றோம். ஆனா தொடர்ந்து நம்ம பேசுகிறோம். பிசாசு நிறைய பேர் எப்படி வஞ்சி வச்சிருக்கானா, இதெல்லாம் நீ பேசி பார்த்து ஒண்ணும் நடக்கல. இல்ல இல்ல, கன்சிஸ்டன்டா எவ்வளவு நாள் பேசுறீங்க நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நாள் சொன்னீங்க கர்த்தருடைய வார்த்தை வச்சு எவ்வளவு நாள் பேசிட்டு கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா பேசுனீங்களா? நடக்காத இடங்கள் எதுவுமே நடக்காம இருக்காது, கொஞ்சம் கண்டிப்பா கொஞ்சமா வித்தியாசம் வந்துருக்கு. சரியா? நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா. ஆனா அந்த பிசாசு எல்லாம் மறக்கடிச்சிருவான். ஒண்ணும் நடக்கலன்னு சொல்லுவான், நீ டெய்லி பேசணும் போது சொல்லுவான், அதுவே முதல் பொய்யா இருக்கும். நிறைய நேரம் பேசியிருப்போம், நம்ம ஒரு கான்சியஸா பேசியிருப்போம், கொஞ்ச நாள் அதை டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் விட்டுருவோம். நான் இந்த வருஷம் எல்லாருக்கும் சொல்றேன், சில பேர் எனக்கு பேசினாங்க, மீட்டிங் வந்தவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் அந்த கான்சர்ட் வந்தவங்க மற்றும் இன்னும் சில பேர் என்கிட்ட பேசுவாங்க, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சில சபைகள்ல பிரசங்கம் பண்ணேன் சார் சமீபத்துல. எல்லா இடங்களும் அது என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த வருஷம் வந்து கர்த்தர் நமக்கு ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்றாரு. we have to speak things and call for, ஸ்பெசிபிக்கா எழுதி வச்சு பேசணும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். சோ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லா இடங்களும் சொல்றேன். பர்பஸா அப்படின்னா ஒரு திட்டத்தோடு தீர்மானத்தோடு என்ன பார்க்க விரும்புகிறீர்கள் என்பதை எழுதி பேச வேண்டும். சோ அப்படி நீங்க பேச பேசதான் என்ன ஆகுதுன்னா, இருதயத்துல மாற்றங்கள் ஏற்படுது. சரியா? சோ நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இருதயத்தின் ஆழத்திலே மாற்றங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அது எப்படி நடக்குது? நீங்க மறுபடியும் பேசுறதுனாலதான் நடக்குது. ஆகவே நீங்கள் பேசுவதை இதுக்காக தான் பேசுறீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல இதுக்காக பேசுறீங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்னன்னா, சில பேர் இதை செய்யாம இப்படி ரெகுலராகவும் செய்யறது இல்லையா, அவங்க அதை பத்தி அவ்வளவு கவனம் இல்லையா அவர்களுக்கு. இதை செய்யாம விட்டுட்டு அவங்க வந்து திடீர்னு அவன் அன்னைக்கு ஜோம் பண்ணே ஒன்றும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. ஏன்னா நீங்க திடீர்னு ஜோம் பண்றீங்க, வாய் கரெக்டா தான் இருக்கு, மைண்ட் எங்கேயோ இருக்குது. மைண்ட்ல இருதயம் எங்கேயோ இருக்குது. உங்க இருதயத்தை லைன்ல கொண்டு வரும். ஓகே, அதுக்குதான் பேசணும். அதான் அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். வாய் ஒண்ணு பேசுது, இருதயம் ஒண்ணு பேசுனா இது. அதுக்காக வாயில பேசுறது தப்புன்னு கிடையாது, இருதயத்தை லைன்ல கொண்டு வரணும்னு அர்த்தம். இதை நிறுத்திடக்கூடாது. புரியுதா? ஒரு பழைய பிளேன் கிராஷ் 92 நடந்தது. மிட்லாண்ட் பிளேன் கிராஷ், நீங்க போது பாத்தீங்கன்னா அதை பத்தி பார்ப்பீங்க, ரிப்போர்ட் இருக்கும். லண்டன்ல நடந்தது. அந்த பிளேன் கிராஷ்ல என்னன்னா, ஒரு பைலட் ஏறனால பிளேன் கிராஷ் ஆச்சு. ஏர்போர்ட்டை நெருங்கிட்டாங்க. நெருங்கும் போது பாத்தீங்கன்னா 2 இன்ஜின்ல ஒரு இன்ஜின்ல வந்து ப்ராப்ளம். ரைட் இன்ஜினா லெஃப்ட் இன்ஜினான்னு தெரியல, ஒரு இன்ஜின் ப்ராப்ளம். அதனால பிளேன் ஒரு மாதிரி ரொம்ப இதா வாபுல் ஆயிட்டு. அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா, பைலட் பாத்தீங்கன்னா அவரு ஒரு இதுல வந்து ரைட் இன்ஜின் தான் சொல்லிட்டாரு, ப்ராப்பரா செக் பண்ணாம. அவர் ஒரு கணக்குல ரைட் இன்ஜின் கொஞ்சம் சீனியர் பைலட் தான், இறந்து போட்டாரு. ரைட் இன்ஜின் சொல்லி ரைட் இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டாரு. ஆனா ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் இன்ஜின்ல இருக்கு. சோ ரைட் இன்ஜின் ஆஃப் பண்ணனால நல்லா ஒர்க் ஆயிடுச்சு இன்ஜின் இதாகி, அந்த பிளேன் வந்து ஈஸியா லேண்ட் பண்ணிருக்க வேண்டிய பிளேன் போய் ஏர்போர்ட் பக்கத்துல கொஞ்சம் கிராஷ் ஆகி, ஒரு சில பேர் எல்லாரும் இறக்கல, ஒரு சில பேர் இறந்துட்டாங்க. சில பேர் தப்பிச்சிட்டாங்க, ஏன்னா அது கொஞ்சம் லோ ஆல்டிடியூட்ல இருந்துச்சு, அதனால ரொம்ப ப்ராப்ளம். உடனே ரெஸ்கியூ வந்துட்டாங்க. சோ இதுல என்னன்னா, அவர் கடைசியில வந்து அவர் முதல் ஹீரோன்னு, அப்புறம் கடைசியில அவர் மேல தப்புன்னு கண்டுபிடிச்சு அவர் வந்து அந்த அவர் ட்ரைனிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணாம வந்து டென்ஷன்ல வந்து மாத்தி பண்ணிட்டாரு. டீட்டெயிலா அனலைஸ் பண்ண மாட்டார். அதே மாதிரிதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வாயில விசுவாச அறிக்கை ஆரம்பிக்கிறார்கள், கரெக்டா பேசுறாங்க. சரி, எனக்கு அறிகுறி இல்ல, எனக்கு பயமா தான் இருக்கு, அவிசுவாசமா தான் இருக்கு, நம்பிக்கை மரத்தில், ஆனாலும் என் வாயை பயன்படுத்தி நான் பேச போகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் இப்படி செய்வார், எனக்கு இந்த வருஷம் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், இந்த வருஷம் நான் அதை பார்ப்பேன். யோசுவா காலேஜ் சொன்ன மாதிரி, என்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போவார், நான் வனாந்தரத்தை மதிப்பு, இதெல்லாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னு வாயில ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிருந்தா, இருதயத்துல இருந்து நெகட்டிவ் இது வர ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நாள்லயோ கொஞ்ச நேரத்திலயோ ஒன்னும் நடக்காத பட்சத்துல, ஒன்னும் டான்ஜிபிள் சேஞ்ச் வரலன்னொடனே, ஐயோ நமக்கு என்ன ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய கலக்கமும் பயமும் இருதயத்துல வந்து வர ஆரம்பிக்கிறது. அந்த இருதயத்துல வர்ற பயமும் கலக்கமும் முதலாவது எதை அட்டாக் பண்ணணும், நம்ம வாயை தான் அட்டாக் பண்ணும்.
அவங்கள்ட்ட வந்து என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் சரியில்லை, நீ சொல்றதெல்லாம் இப்படிலாம் நடக்காது. முத இந்த விசுவாச பிரசங்கத்தை தமிழ் ஜனங்களுக்கு பாஸ்டர் சாம் செல்லதுரை மற்றும் பாஸ்டர் ஹாரிஸ் மதுரை இவங்க தான் முத கொண்டு வந்தது. இவங்க வந்து 90s கொண்டு வந்தாங்க முத. இதை முத பேச எசேக்கியா பிரான்சிஸ் அவர் முன்னாடியே இந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேசியிருக்காரு. ஹேகின் புக்ஸ் எல்லாம் அவர் படிச்சிருக்காரு, அந்த காலத்திலே படிச்சு கொஞ்சம் எல்லாம் பேசியிருக்காரு. சோ அவர் சரி, இவங்க இருக்கட்டும், இவங்கெல்லாம் 3 பேரை நான் சொல்லலாம், ஏற்கனவே இவங்க தான் முத இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. சோ இவர்கள் இதெல்லாம் கொண்டு வந்து பேசும்போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்தது, நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம் தான். இப்ப வாயில இவங்க சொல்றத அவங்க சொல்ல கூட இல்ல, கேட்ட உடனே ரியாக்ஷன், இருதயத்துல அப்படி ஒரு ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன்? இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் பொய், இதெல்லாம் பிசாசு உபதேசம், அப்படி இப்படி விசுவாச அறிக்கையெல்லாம் அதெல்லாம் ஒர்க் ஆகாது, அப்படி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வெளியே வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எதிராக பேசுறாங்க. சோ நீங்க ஒருவேளை அப்படிலாம் நீங்க பேச மாட்டோம் நம்ம. ஆனா நமக்கு என்ன நடக்குதுன்னா, இருதயம் வந்து வாயை அட்டாக் பண்ணி இப்ப நமக்கு ஒரு டவுட் வருது, அப்ப இருதயத்து ஒரு எண்ணம் வருது, வாயில ஒன்று பேசுறது, ரெண்டுல எது கரெக்ட்ன்றப்ப நிறைய பேர் என்ன பண்ணிடும், வாய் ஆஃப் பண்ணிடும். அந்த பைலட் ராங் இன்ஜின் ஆஃப் பண்ண மாதிரி வாய் ஆஃப் பண்ணிவிடும். ஓ, நம்ம தப்பா சும்மா ஏதோ பேசிட்டு இருக்கோம் போல, ஏதோ கற்பனை மாதிரி பேசுறோம். பிசாசு என்னன்னா, நீங்க வந்து உங்க ஆவியை உள்ள கொண்டு வரலன்னு சிஸ்டம்குள்ள. நான் பேசிக்ஸ் பேசிருக்கேன் பாத்தீங்களா, ரத்தம், வார்த்தை, அதெல்லாம் எங்க இங்க வருது. எங்க வருது? அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இவைகள் ரெண்டுடைய தியானம் இது வந்து நீங்க டெய்லி பண்ணிட்டே தான் இருக்கணும். இடையில அது வந்து மறந்துடவே கூடாது, இதை போயிட்டே இருக்கணும். ஏன்னா இது நீங்க போலன்னு வைங்களேன், கர்த்தர் அருளின தரிசனங்கள் இல்ல உங்களுக்குள்ள காரணங்கிற வார்த்தைகள் மிகவும் பெரிய காரியங்கள். நீங்க இல்ல, அதாவது ஏன்னா இதெல்லாம் ஏன் கொடுத்திருக்காரு, ஏன் தரிசனம் கொடுக்குறாரு, ஏன் தீர்க்க தரிசனம் வருதுன்னா, நீங்க வாயால அதை சொல்லிட்டே இருக்கணும்ன்றதுக்காக, அதை கால் ஃபோர்த் பண்ணிட்டே இருக்கணும்ன்றதுக்காக, அதை அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக. அதை நிறுத்துவதற்கு சத்துரு வேலை பார்க்கிறான். உங்களுடைய தரிசனத்தையோ கர்த்தர் உங்களோட பேசுற தீர்க்க தரிசனத்தையோ நிறுத்துவதற்கு சத்துரு வேலை பார்க்கிறான். சரியா? சோ எப்படி வேலை பார்க்கறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னே உங்க இருதயத்துல இருந்து நெகட்டிவ் தாட்ஸ், இதெல்லாம் நடக்காது நினைக்கிறேன். சரி, நான் சொன்ன மாதிரி ரத்தம், அதை சொல்லிடுறேன். இயேசுவின் ரத்தம், வார்த்தை, இந்த மெடிடேஷன் நம்ம டீப்பா இல்லைன்னா பிசாசு என்ன கன்வின்ஸ் பண்ணுவோம், அவங்க இருதயத்தோட இருக்கிற அந்த இமோஷன்ஸ், அந்த பழைய காரியங்கள், கடந்த அனுபவங்கள், இதையும் அதையும் சேர்த்து கர்த்தர் சொன்ன எதுவும் ரியாலிட்டி கிடையாதுன்னு உங்களை நம்ப வச்சிருவான். இதெல்லாம் நிஜம் கிடையாது, நடக்காது, இதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்க மனது என்ன சொல்லும், இதுக்கு எங்க இருந்து நடக்கும்னு கேள்வி கேட்கும். உங்க உணர்ச்சிகள், இமோஷன்ஸ் வந்து சொல்லும், கடந்த காலத்தை யோசித்து பார்ப்பா, இப்படிலாம் நம்பி எத்தனையோ ஏமாந்துருக்க, இப்படிலாம் நம்பாத அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லும். இதெல்லாம் எங்க இருந்து நடக்கும், எப்படி நடக்கும்? சில பேரு நீங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கர்த்தர் ஒரு வார்த்தைகளை சொன்ன வார்த்தையை எழுதி வச்சு நீங்க கன்ஃபஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்குள்ள இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இது எங்க நடக்கும்? கற்பனை உலகத்துல இருக்கிற, கனவு உலகத்துல இருக்க, நீ ஏதோ வந்து யோசிச்சுட்டு இருக்க, அதாவது என்ன சொல்ற, பகல் கனவு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க, டே ட்ரீம் பண்ணிருக்க, எல்லாம் நடக்காதுன்னு சத்துருவான பல கோணங்களை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க. அப்படி ரொம்ப அட்டாக் ஆச்சுன்னா நமக்கு ஆண்டவர் வந்து நம்மளை கைவிடலை, நம்மளை நிர்கதியா விடலை. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ரொம்ப அட்டாக் ஆனா ஆண்டவரே ஒரு 2 அற்புதம் நடந்துட்டோம், அதான் எனக்கு என் மைண்ட் அமைதியாகும். அது நடக்கணும், கர்த்தர் அற்புதம் செய்வார், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இமிடியட் ஃபர்ஸ்ட் எய்ட் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் எய்ட் கூட சொல்ல முடியாது, அதுவே எய்டு. அதுதான் சீஃப் டாக்டரே, அதுதான் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வார்த்தை. இமிடியட்டா அது கொடுக்கும். இமிடியட்டா ரத்தத்தின் தியானத்தை எடுத்து தியானிக்க ஆரம்பி. இமிடியட்டா வார்த்தைக்கு போங்க, எடுத்து பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் சொன்ன அந்த தீர்க்க பகுதி எடுங்க, எந்த அதிகாரம் சொல்லியிருக்காரோ எடுத்து படிங்க. எது உங்களுக்கு வாக்குத்த பகுதியோ, இந்த வருஷத்துக்கோ இந்த நாட்களுக்கோ எது சொல்லியிருக்காரோ, எது உங்களுக்கு அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியல பிரதர் அப்படின்னா 1 சாமுவேல் 30 எடுத்து படிங்க. இந்த வருஷம் அதுல இருந்தா நான் தீர்க்க தரிசன காரியங்கள், இந்த வருஷம் கர்த்தர் அதான் செய்ய போறாரு பேசியிருக்கேன். இழந்ததை திருப்பிக் கொள்ளுதல், சத்துரை கொள்ளையிடுதல், 2 விஷயம் பேசியிருக்கேன். அது 2 கர்த்தர் செய்ய போறாரு இந்த வருஷம். அதுல எடுத்து படிங்க. 1 சாமுவேல் 30 எடுத்து படிங்க. உடனே ஓடிடுங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையிலும் இயேசுவின் ரத்தத்திலும் உங்களுடைய விசுவாச அறிக்கைகளுடைய வல்லமை நீங்க பார்க்க முடியும். அது வல்லமை உள்ளதுன்னு உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்ல, இந்த வாக்குத்தத்தங்களா விலையேறப்பட்டது மட்டுமல்ல, இது நிஜம். நீங்க காண்கிறவைகளோட காணாத கர்த்தருடைய வார்த்தை தான் நிஜம், வாக்குத்தத்தம் தான் நிஜம்ன்றத இந்த 2 சாட்சிகள் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிக்கும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வார்த்தையும், கர்த்தருடைய வார்த்தையும் உங்களுக்குள்ள உறுதியா பேச ஆரம்பிக்கும். இதுல வேற ஒரு உலகம் இருக்கு பைபிள்ல, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள. இயேசுவின் சரீரத்துக்குள்ள வேற ஒரு உலகம் இருக்கு, தேவனுடைய உலகம் இருக்கு, தேவனுடைய ஆவிக்குரிய உலகம். பிசாசு இருக்கிற ஆவிக்குரிய உலகம் இல்ல, தேவன் இருக்கிற ஆவிக்குரிய உலகம். ஒன்றுமில்லாமல் எல்லாம் வருகிற உலகம், அது இதுக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள ஓடிடுங்க. நார்னியான ஒரு மூவி வந்துச்சு முன்னாடி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அது வந்து கெட்ட மூவிலாம் கிடையாது. C.S. லூயிஸ் அப்படின்ற ஒரு தேவ மனிதர், அவரோட எழுதின அந்த ஸ்டோரி, அதை வச்சு எடுத்தாங்க மூவி.
அதுல என்ன ஒரு பீரோ இருக்கும். அந்த பீரோவை திறந்தா வேற உலகமே வந்துடும். அது மாதிரி பாருங்க, இந்த பீரோவை திறந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வேற உலகம் இருக்கு. ஓகே, அப்படியே சிலுவையை திறந்தீங்கன்னா, சிலுவை எப்படி திறக்கிறது? இயேசுவின் ரத்தத்தை தியானிங்க. கொஞ்ச நேரம் திரும்ப திரும்ப சில அந்த ரத்தத்தின் பாடல்கள் இல்ல அந்த பகுதிகள் ஏசாயா 53 படிச்சுட்டே இருந்தே உங்களுக்கு திறந்துடும் பீரோ. ஓகே, திறந்துடும். திறந்தோடனே வேற உலகம் வர ஆரம்பிச்சிடும். வேற உலகம் போயிட்டீங்கன்னு எப்படி தெரியும்? இப்ப வந்து நீங்க ஒருத்தர் சென்னையில இருக்காரு. சென்னையில இருந்தா சூடா இருக்கும். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன் சென்னை. இந்த டைம்ல நல்லா இருக்கும். ஏப்ரல் மே எடுத்துக்கோங்க. ஏப்ரல் மே சென்னை எப்படி இருக்கும்? சூடா இருக்கும், இருக்க முடியாது. ஆனா அதே நபர் நாங்க இருக்கிற ஊட்டிக்கு வந்தார் அதே டைம்ல ஏப்ரல் மேல எங்க எப்படி இருக்கும்? அட்மாஸ்பியர் மாறிடும். அங்க சில்லுன்னு இருக்கும், நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் பாருங்க, நீங்க வந்து இந்த உலகத்துல இருந்து அந்த உலகத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறது அடையாளம் என்னன்னா, எண்ணங்கள் சிந்தனைகள் மாற ஆரம்பிக்கும். வேற எண்ணங்கள் வரும், விசுவாச எண்ணம் வரும், தைரியத்தின் எண்ணம் வரும். அது மட்டும் இல்ல, நான் சொன்ன மாதிரி கர்த்தர் சொன்ன வார்த்தைகள்லாம் நிறைவேறும். அவங்க நிஜம் என்ற உறுதி உங்களுக்குள்ளாகும். சரி, ஓகே. சோ நான் ஆரம்பிச்சதுக்குள்ள இன்னும் போல. ஐ ஃபெல்ட் தட் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தி விட வேண்டும். ஏற்கனவே பேசின காரியங்களும் ரிமைண்டர் மாதிரி வேலை பேசிட்டு இருக்கேன். இன்னும் புதுசா பேச ஆரம்பிக்கல. இன்னைக்கு வாஸ்த பகுதிக்கு. சரி, இந்த பகுதிக்குள்ள நம்ம செல்லலாம் இப்ப. ஸோ ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர், ஏன்னா நம்ம அந்த சீரீஸ் தொடரும் இல்லையா, அதனால இவைகள்லாம் முக்கியம். இவைகள் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும். ஸோ அந்த சொன்ன மாதிரி கன்ஃபெஷன் எழுதி வச்சு பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டு பண்ணுவார். உங்களுக்குள்ளே மட்டும் உங்களுக்கு வெளியே உண்டு பண்ணுவார். சரி, இந்த பகுதி இந்த வேகமா நீங்க என்ன சொல்ல சொல்லிடுறேன். சோ 40 வருஷம் இவர்கள் சுத்திட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. யோர்தான் இவர்களை ஒரு நாள் தடுத்து கொண்டே இருக்கு. யோர்தானை தாண்டி இவர்கள் வாக்குப்பட பிரதேசத்துக்கு போகும். அந்த இடத்துல நிக்கிறாங்க. அங்கே நம்ம பேசின காரியங்கள் தான் யோசுவா 3ஆம் அதிகாரத்துல நம்ம படித்தோம். சோ இது போலதான் இன்றைக்கும் இருக்கிறது. நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. என்ன சிமிலாரிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் அநேக வாக்குத்தங்களை, நான் சொன்ன மாதிரி நம்ம புதிய உடன்படிக்கையிலே கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறோம், மூலமாக வந்திருக்கிறோம். கிறிஸ்து மூலமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கிட்ட சொன்னது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் இருக்கிற மற்ற காரியங்களும் மோசேட்ட சொன்ன வாக்குத்தங்களோ, ஏசாயாட்ட சொன்ன வாக்குத்தங்களோ, எரேமியாட்ட சொன்னதோ மற்றும் மல்கியா வரைக்கும் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அவைகளும், அது மட்டுமல்ல, இதை தவிர வெளிப்படுத்தின விஷயத்துல என்னென்ன புதிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுவும், அப்புறம் வேற எங்கனாலும் நீங்க எடுத்துக்கோங்க. அப்போ சிலர் எங்க வாக்குத்தங்களோ எல்லாம் எடுத்துக்கோங்க. கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்கள், வாக்குத்தங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. இவர்கள் எல்லாமே கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் இருக்குன்னு முடிச்சாச்சு. சோ கிறிஸ்து இயேசுக்குள் அவர்களுக்கு சொல்லப்பட்டதை விட பெரிய வாக்குத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கானான் தேசம் மட்டும்தான் சொன்னாரு. ஆனால் நமக்கு வந்து உலகத்தை சுதந்திரிப்பான் ஆபிரகாம் என்கிற வாக்குத்தம் நமக்கு வந்துருச்சுன்னு ரோமர் 4ஆம் அதிகாரத்தை பவுல் எழுதுகிறார். அப்ப இது பிகர் ப்ராமிஸ் ஆயிடுச்சு. அது ஒரே ஒரு தேசம் மட்டும்தான், ஒரு கானான் தேசம் மட்டும்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நமக்கு ஒரு மிகப்பெரிய எல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? உலகமே எல்லை மாதிரி சொல்லிட்டார். எல்லையா கிடையாது, அப்படிப்பட்ட மிகப்பெரிய எல்லை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அப்ப இது வந்து சிறந்த உடன்படிக்கை என்று சொல்லுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கையில மரணத்தின் மேல் ஜெயம்லாம் கிடையாது. இந்த உடன்படிக்கையில அதுவும் இருக்கிறது. சரியா? சோ புதிய உடன்படிக்கையில வந்து என்ஹான்ஸ்ட் உடன்படிக்கை, அதை விட இது பெரிய உடன்படிக்கை. சரி, இன்னும் நிறைய காரியங்களில் சேர்க்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அதே மாதிரிதான் இருக்கு. ஆனால் அவர்களுக்கு என்ன நடந்ததோ அது மாதிரி இந்த டைம் மட்டும் இல்ல, சபையில, அதாவது அவங்க ஒரே ஒரு யோர்தான் கடந்தாங்க பாருங்க. ஆனா இந்த நம் கிறிஸ்தவ சபை வந்து பல யோர்தான்களை கடந்து போயிட்டே இருக்கு. ஏன்னா எல்லை மிகவும் பெரியது, அதோட எல்லை பெருசு. அவங்க ஒரு யோர்தான் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படி இல்ல, அதாவது ஒரே ஒரு சந்ததியில யோர்தானை கடந்தாங்க, அதோட முடிஞ்சிச்சு. இங்க அப்படி இல்ல. இங்க வந்து ஒவ்வொரு சந்ததிக்கும் அவ்வப்போது ஒரு சில யோர்தான்கள் வருகிறது. அதை கடந்து சபை போயிட்டே இருக்கு. சோ இன்றைக்கு பாத்தீங்கன்னா பொதுவாக சபை எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இதே மாதிரிதான் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அற்புதங்கள் நடந்தது. அங்கே மன்னா வந்துட்டு இருந்தது வானத்துல இருந்து. ஓகே, மன்னாவை சாப்பிட்டார்கள். நான் சொன்ன மாதிரி தண்ணீர் கற்பாழம் வந்தது. அற்புத அடையாளங்கள் நடந்துட்டு தான் இருந்தது. கர்த்தருடைய வல்லமையும் அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஓகே, இதெல்லாம் உண்மைதான். அதே மாதிரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நடக்குது. அற்புத அடையாளங்கள் நடக்குது சபையில. ஜனங்கள் வந்து அற்புத சாட்சி சொல்றாங்க, கர்த்தர் தங்கள் தேவை சந்திக்கிறது சொல்றாங்க, இப்படி பல காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் ஒரு வட்டத்துல போயிட்டு இருந்தாங்க. தேர் கோயிங் இன் சர்க்கிள். ஓகே, இதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு சுத்தி வந்துட்டே இருக்காங்க. அதே ஏரியாவை சுத்தி வருது. ஒரு எல்லையை தாண்டாம சர்க்கிள் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா போறதுக்குள்ள சுத்தி போயிட்டே இருக்காங்க. they were circling instead of going straight forward. நேர போறதுக்குள்ள சுத்தி வந்துட்டே இருக்காங்க. சோ இன்னைக்கு சபையே ஏறக்குறைய அப்படிதான் இருக்கு ஓவராலா.
அண்ட் நிறைய பேர் என்னன்னா சுத்தி சுத்தி வர்றதுதான் தேவ சித்தம்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் ஆண்டவர் செய்ய முடியும் போல அப்படின்னு சொல்லி. சோ நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது சுத்தி சுத்தி வர்றதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் லிமிடேஷன்ஸை வச்சுட்டு கர்த்தர் இவ்வளவுதான் செய்ய முடியும், இதுக்கு மேல செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டு வைக்கிறாங்களோ, இதுதான் இவ்வளவுதான் செய்வார், இதுக்கு மேல செய்ய மாட்டார் அப்படின்னு எங்கெல்லாம் சொல்றாங்களோ அது லிமிடேஷன் இருக்கு. சோ இந்த இவ்வளவுதான் அப்படின்றத எதாச்சும் முடிவு பண்றோம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையில சொல்லி இருக்கிற எல்லாவற்றையும் நாம் கிடைக்க முடியும்னு சொல்றாங்களா, நாம் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்றாங்களா? உடனே நடக்கும்னு சொல்ல தேவையில்லை, ஆனா நடக்கும், நம் விசுவாசித்தால் பெற்றுக்கொள்ள முடியும்ன்றத சொல்றாங்களா? சரியா? ஒரு நாளைக்கே நடந்துரும் அப்படின்னு சொல்ல வேணாம், ஆனா விசுவாசித்தால் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, மெய்யான விசுவாசி என்பவன் அவன் எல்லையை மாற்றிக்கொண்டே இருக்கிறவன், பெருக்கிக் கொண்டே இருக்கிறவன். ஒரு எல்லையை போட்டு இது போது நிறுத்துற விசுவாசி கிடையாது. ஒரு எல்லையை வைப்பான், அதை போய் அடைய வேண்டும் என்று விரும்புவான், அது அடைஞ்ச பிறகு இன்னும் ஆண்டவர் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு போயிட்டே இருப்பான். அவன் தான் மெய்யான விசுவாசி. சோ அதே போலதான் இன்றைக்கும் நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா சுத்திட்டு இருக்காங்க. இவர்களை எது தடுத்து நிறுத்துதுன்னா, யோர்தான் தடுத்து நிறுத்தினது. அவர்களை யோர்தானை தாண்டி அவங்களால போக முடியவில்லை. என்ன ப்ராப்ளம்? யோர்தான் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? யோர்தான் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? யோர்தான் முதல்ல ஒரு லிமிடேஷனுக்கு அடையாளமா இருக்கு. அது வந்து ஒரு வரையறை, அது நிறுத்தி விடுகிறது. இவ்வளவுதான் நீ போக முடியும், இதுக்கு மேல போக முடியாது. ஓகே, யோர்தான் வந்து எதுக்கு அடையாளமா இருக்குன்னா லிமிடேஷனுக்கு அடையாளமா இருக்கு. இன்றைக்கு நான் அது இந்த பகுதியில கொஞ்சம் வேற மாதிரி என்ன சொல்ல போறேன்னா, இந்த யோர்தான் எங்க இருக்கிறது? இந்த யோர்தான் எங்க இருக்கிறது? எங்க இருக்கு இந்த யோர்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யோர்தான் வேறு எங்கேயும் இல்லை. இந்த யோர்தான் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய மனதிலும் தான் இருக்கிறது. யோர்தான் எங்க இருக்குது? இருதயத்திலும் மனதிலும் இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, செங்கடலை கடந்து வந்த ஒரு ஜனத்துக்கு, அது ஒரு கடல், செங்கடலை கடந்து வந்த ஜனத்துக்கு, சும்மா ஊர்ல பார்வோன் விரட்டிட்டு இருக்கும் போது கடந்து வந்த ஒரு ஜனங்களுக்கு யோர்தான கடக்கிறது அவ்வளவு பெரிய பிரச்சனையா? 12 பேர் உள்ள போய் பார்த்துட்டு வந்தாங்களே, அவன் யோர்தான் நீந்தி நீந்தி ஏதோ போயிட்டாங்களே. செங்கடல் அப்படி நீந்திலாம் போல, இதுல நீந்தியோ ஏதோ படகுலையோ எப்படியோ போயிட்டாங்க 12 பேரு. சோ இது ஏதோ நடக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த யோர்தானை தாண்டுனா என்ன இருக்கு? அங்க ராட்சதன் இருக்கா அப்படின்ற அந்த எண்ணம் இவர்களை யோர்தானை கடக்கிற அட்டம்ப்ட கூட பண்ண விடல. சோ வெளியே இருந்த யோர்தான் இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு யோர்தான் உங்களுக்கு ஓடிட்டு இருந்தது. அப்படி யோர்தான் நான் சொல்லும்போது மிக வலிமையான லிமிடேஷன் சொல்றேன். அது எப்படிப்பட்ட லிமிடேஷன் எங்க இருக்குன்னா, மிகவும் வலிமையான சில சிந்தனைகள், ஓகே, ராட்சதனை போல இருக்கிற சிந்தனைகள், எண்ணங்கள் உங்கள் மனதிலும் இருக்கிறது, உங்கள் இருதயத்திலும் இருக்கிறது. சரி, எங்க இருக்கு? மனதிலும் இருக்கு, இருதயத்துல இருக்கு. இது என்ன செய்யுதுன்னா, இவங்க அந்த ராட்சதனை பார்த்தாங்கல்ல, பார்த்தோடனே இவங்களுக்குள்ள நிறைய காரியங்கள் வர ஆரம்பிச்சது, எண்ணங்கள் வருது. அங்கதான் அந்த யோர்தான் முதல்ல வெளியே இருந்த யோர்தான் அங்கதான் உள்ள போறாங்க. அந்த யார் ராட்சதனை பார்த்தோன்னே இவங்களுக்குள்ள அந்த யோர்தான் உள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு, கரை புரண்டு ஓடுது பயங்கரமா. ஐயோ, பயங்கர ஸ்ட்ராங் தாட் கரண்ட்ஸ், அது எண்ணங்கள் வந்து மிக வலிமையாக வந்து அப்படியே உடச்சிட்டு வர்ற மாதிரி எண்ணங்கள். என்ன ஆரம்பிச்சிச்சு? ஐயோ, நம்ம எப்படி இவனை மேற்கொள்வோம்? இதுக்கு முன்னாடி நம்ம இவனை மேற்கொண்டதே இல்லையே, மேற்கொண்டதா பார்த்ததே இல்லை, இவன் எப்படி நம்ம மேற்கொள்வோம்? இவன் எப்படி மேற்கொள்ள முடியும்? இவன் சொல்றான் பாருங்க, அவன் பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளி மறந்தோம். சோ அந்த எண்ணங்கள் அவர்களுக்குள்ளாக வந்து அப்படியே ஓடி அவங்களை நிரப்பி இருதயம் நிரம்பி விட்டது அந்த எண்ணங்களாக. அதாவது ரெண்டு விதமா இருக்கு, மனது இருக்கு, இருதயம் இருக்கு. இருதயம்ன்றதை நான் வந்து உணர்ச்சிகளோடு சம்மந்தப்படுத்தி சொல்றேன், மனதுன்றது அவங்களுடைய கணக்குகள், கால்குலேஷன், லாஜிக், அதோட சொல்றேன். சரியா? அவர்கள் கணக்குகள் வந்து என்ன சொல்லுது? பெலனை வச்சு சொல்லுது. அவன் ஹைட்டை பாரு, அவன் வெயிட்ட பாரு, அவன் உருவத்தை பாரு, நம்மளை பாரு, இது லாஜிக். ஓகே, பேசுது. அடுத்து எண்ணங்கள் வருகிறது, உணர்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, பல எகிப்தின் உணர்ச்சிகள்லாம் உயிரோட வந்துருச்சு திரும்ப. ஐயோ, எகிப்துல இப்படிதான் நம்ம அடிமையா இருந்தோம், இவன்ட்ட போய் மாட்டி இவன்ட்டு அதே மாதிரி கொடுமைப்படுத்தினான்னா, நம்மள கொண்டு போட்டாங்கன்னா என்ன பண்றது? பார்வோன் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தான், பிள்ளைகளை கொண்டுட்டான், நிறைய பேரை கொண்டிருக்கான், சில பேரை உபத்திரப்படுத்தினான். அந்த அந்த உணர்ச்சிகள் இருக்கு, இன்னும் இருதயத்துல அப்படியே இருக்கு. அதுவும் எழும்பிருச்சு, எதுவும் எழும்பிருச்சு. இவர்களுக்குள்ளே கணக்குகள், அதாவது ஹைட்டு, வெயிட், அது. சோ சம்டைம்ஸ் இந்த 2 பிசாசு பொய்களை விதைத்து வைத்திருக்கிறான், அவைகள் வளர்ந்தும் இருக்கிறது அனைவர் இருதயத்திலே. அது நல்ல நிலத்துக்கும் மற்ற இயேசு ஊமையில சொன்னார்ல, பல நிலங்கள் பத்தி பேசினார். சோ நல்ல நிலத்துக்கும் மற்ற நிலத்துக்கும் வித்தியாசமே என்ன தெரியுமா? இந்த நல்ல நிலம் வந்து சரியான இடத்துல இருந்தது ஒண்ணு, அதாவது வழி அறிகையெல்லாம் இல்லாம நல்லா இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, அதுல முள் இல்ல, கல் இல்ல, அவ்வளவுதான்.
மற்றபடி நிலமே நல்ல நிலம் தான், எல்லா நிலமும் நல்ல நிலம் தான், அது தனியா விளைவிக்கக்கூடியதுதான். வழியருகே விழுந்ததுனால என்ன ஆயிடுச்சு, பறவை தூக்கி போயிடுச்சு. கல் இருந்ததுனால வளர விடல, முள் இருந்ததுனால முள்ளு வளர்ந்து என்ன பண்ணிடுச்சு, நெருக்கி போட்டுருச்சு. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இருதயத்திலும் மனதிலும் சில முள்ளுகளும் கல்லுகளும் இருக்கிறது. அது என்ன பண்ணிருதுன்னா விசுவாச வார்த்தையை வளர விடாதபடி நம்மை கெடுக்க நினைக்கிறது. சரியா? சோ இது ரெண்டும் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அதுதான் பண்ணுது, இவங்களதான் பண்ணுச்சு, இன்னைக்கும் சபையை அதான் செய்கிறது. சோ நாளிடல் என்ன ஆயிருந்தா இந்த யோர்தானு இப்ப 40 வருஷம் சுத்தி 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 வந்து உங்களுக்கு பழகிருச்சு. அந்த ஒரு ஜெனரேஷனுக்கு அவங்க யோர்தானை தாண்டறதுக்கு யோசிக்கவே இல்லை. அவங்க இப்ப காலைல எதிர்த்தா மண்ணா வந்துருச்சு, ஓகே நல்ல வேலை, கத்துக்கு சோத்திரம், மண்ணா வந்துருச்சு, மண்ணா சாப்பாடு செய்ப்பா, அடுத்த என்ன இப்படி ஒரு நாள் ஓடிட்டே இருக்கு. இவங்க அந்த ரொட்டீனுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிட்டு வந்து அவங்களுக்கு அதை யோசிக்க கூட பலன் இல்லை, எண்ணம் இல்லை, நேரம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. யோர்தானை கடக்காமலே இப்படி 40 வருஷம் ஓடிடுச்சு. அதே மாதிரிதான் என் சபை எனக்கு தெரிஞ்சு நம்ம நாள் ஓடிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சில காரியங்கள் அப்படியே போயிட்டு இருக்கு. அவர் இருந்தாரு, அந்த ஊழியர் இருந்தாரு, இந்த ஊழியர் இருந்தாரு, அவருக்கு முதலாம் நிறைய நினைச்சேன், அதெல்லாம் ஓகே. பட் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி காரியங்கள் நடக்குதா? இல்ல. சரி, அவங்க நாட்கள் நடந்ததே வந்து அதை புடிச்சிட்டே இருக்கணும்னு கத்த சொல்ல, அதோட பெரிய காரியங்கள் செய்வேன்னு அவர் சொல்றாரு. நாளைக்கு முன்னாடி அற்புதம் செய்வேன்னு கத்தர் இந்த பதில சொல்றாரு. அது ஒவ்வொரு நாளும் பொருந்தும். ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்ய விரும்புகிறார், ஒரு நாளும் புதிய அற்புதங்கள் செய்ய விரும்புகிறார், ஒரு நாளும் புதிய காரியங்கள் ஆண்டவர் மத்தியில செய்ய விரும்புகிறார். சோ இப்படி ஒரு ரொட்டீன்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு நீங்களும் அப்படி போயிட்டு இருக்கலாம். நீங்க நினைக்கலாம் அதெல்லாம் சபையை பத்தி எனக்கு தெரியாது பிரதர், நான் அப்படிதான் போயிட்டு இருக்கேன், எனக்கு வந்து தொடர்ந்து ஒரே இதெல்லாம் போகுது, தாண்டவே முடியல. ஏன் அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க அப்படி தெரியுமா? உங்களால ஆக்சுவலா தாண்ட முடியும், என்ன முடியும், உங்களால முடியும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எல்லாராலும் அவர் செய்து எல்லாத்தையும் செய்ய முடியும். அதுக்கான பலன் இருக்குது, அதுக்கான கிருபை இருக்குது, எல்லாமே இருக்குது, அதுக்கான பேக்கிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இப்படி உங்களை மறுபடியும் சொல்ல வைக்கிறதா சொல்ற வேலையை, அவன் வேலையே இதுதான். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல பிரதர் இருக்கிறதா நான் சொல்றேன். இல்ல சொல்ல வைக்கிறதா அவங்க வேலை, அவன் வேலை. நல்லா சொல்லுங்க பாருங்க. நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன், முள் இருக்கு, கல் இருக்கு நம்ம லேண்ட்ல, அது எப்படி எடுக்கிறது ரொம்ப நாள் யோசிச்சே இருந்திருக்கேன். எப்படி எடுக்கிறது யாராவது பக்கத்துல தான் சொல்லுங்க. உங்க வாயை வச்சுதான் எடுக்க முடியும், வாயை வச்சுதான் எடுக்க முடியும். எப்படி எடுக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தை உங்க வாயை வச்சு அதை பேசிட்டே இருந்தீங்கன்னா முள்ளே எடுக்க முடியும், கல்லே எடுக்க முடியும். உங்கள் நிலத்தை நல்ல நிலமாய் மாற்றி விடும். உங்கள் நிலம் உங்கள் ஆவியில் என்ன இருக்கிறதோ அதையே ரிஃப்ளெக்ட் பண்ற, அதையே பிரதிபலிக்கிற நிலமாய் உங்கள் நிலம் மாறிவிடும். அப்படி செய்ய முடியும். சரி, இந்த பகுதியில் சில காரியங்களை வேகமா பார்த்துடலாம். சோ ஆண்டவர் இப்படி 40 வருஷம் சுத்திட்டு இருந்த ஜனங்களை கூப்பிட்டு யோசுவா மூலமாக சில காரியங்கள் பேசுகிறார். அதுல அவன் சொன்ன முதல் காரியம் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யோர்தானை நீங்க கடக்க போறீங்க, கடந்து போறீங்க. சரியா? கடந்து எரிகோக்குள்ள போறீங்க, போய் பல தேசங்களோடு யுத்தம் செய்து எல்லாத்தையும் மேற்கொள்ள போறீங்க. நடக்க போது இந்த யோர்தானை கடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நல்லா கவனிங்க. இவங்க யோர்தானை கடந்தா என்ன பண்ணுன்ற கொஸ்டின் வந்துருச்சு. முதல்ல கடந்து போய் நம்ம என்ன பண்ண போறோம்? யோர்தானை கடந்து போய் என்ன பண்ண போறோம்? ராட்சதன் தான் இருக்கா, அதனால எது கடக்கணும்னு அப்படிதான் ஆரம்பிச்சது முதல்ல. இப்ப 4 பேர் என்ன ஆயிடுச்சுன்னா ராட்சதம் மறந்தாச்சு, இப்ப யோர்தானை கடக்கிறது எப்படி அதுவே முடியாத போயிடுச்சு. முன்னாடி யோர்தானை கடக்கிறத பத்தி ரொம்ப பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அந்த ஸ்பைஸ் 12 பேர் வந்தாங்களே, அதுல 10 பேர் நெகட்டிவா பேசினாங்களே, ஒருத்தன் கூட ஐயோ யோர்தானை எப்படி கடப்போம்னு சொல்லவே இல்லை. அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய ரியல் ப்ராப்ளம் ஜெயண்ட் தான். ஆனா பிசாசு என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, சரி இந்த ஜெயண்ட்ஸை கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம மைண்ட்ல இருக்க அந்த லிமிடேஷனை தாண்ட முடியாத மாதிரி நம்ம கொண்டு வந்துடும். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? திரும்ப சொல்றேன். அதாவது என்னாகும் 13-14 படிச்சு பாத்தீங்கன்னா, எவனுமே வந்து என்ன சொல்லணும், ஐயோ யோர்தான் எப்படி கடப்போம்னு யாருமே சொல்லல. அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இல்லை. ஆனா எப்ப ராட்சதனை பார்த்தாங்களோ அதுக்கப்புறம் யோர்தானை கடக்கிறது விருப்பம் இல்லாமல் போனது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சா, விருப்பம் இல்லாம முடியாம ஆயிடுச்சு. ஏன்னா ரொட்டீன் வேற ரொட்டீன்ல வந்தாச்சு. ஓகே, we have some miracles, yes it's happening, but we have very small limited edition miracles. பிசாசு சொல்லி வச்சுட்டான், அவ்வளவுதான் நடக்கும். இயேசு வந்தப்பதான் மீதியா நடக்கும். இப்போ எதுவுமே நடக்காது. தயவு செய்து யாராவது உங்கள்கிட்ட வந்து இயேசு வந்தப்பதான் நடக்கும், இப்பெல்லாம் அந்த அற்புதம் நடக்காது, இப்பெல்லாம் பண்ண முடியாது, ஏதோ கொஞ்சம் செய்யலாம், அதுக்கப்புறம்லாம் செய்ய முடியாது, இப்படிலாம் சொன்னாங்கன்னா இவர்களுக்கும் விசுவாசத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அர்த்தம். இவர்களோடு போனீங்கன்னா இவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு நான் சொல்லலை. இவங்க வந்து அந்த 40 வருஷம் வனாந்தர சுத்துற குரூப் மாதிரி சுத்தி இங்கேயே போயிடுவாங்க.
அதாவது உண்மையிலே சொல்லிட்டு பாருங்களேன், இந்த இஸ்ரேல்ல நடக்குது, அப்புறம் வந்து இந்த ஈரான்ல போய் என்ன பண்ணுவாங்க, யார் குண்டு போடுவா, ட்ரம்ப் வந்து கர்த்தருடைய பிள்ளை, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, அவர் கர்த்தருக்குள் நடத்திட்டு இருக்காரு, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் உண்மையிலேயே விசுவாசத்துக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. உண்மையிலே சம்மந்தம் கிடையாது. ஓகே, இல்ல ஆர்டிஎனுடைய சில விசுவாச பிரசங்கிகளும் இப்படி பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பேசுறாங்க ஒரு சிலர். உண்மையிலே சொல்றேன், இவங்களுக்கும் விசுவாசத்துக்கும் ஆஸ் ஆன் டேட், ஒரே முன்னாடி அவங்க வீரர்களா இருந்துக்கலாம், ஆஸ் ஆன் டேட் சம்பந்தமே இல்லை. சரியா? ஏன்னா உண்மையிலே சொல்றேன், ஒருத்தன் விசுவாசத்துல நிக்கிறவன் அவனுக்கு பேசுறதுக்கு என்னெல்லாமும் இருக்கும். அவனுக்கு விசுவாசித்து மேற்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கும். நிறைய பேர் விசுவாச வாழ்க்கையில ரிட்டையர் ஆனவங்க எல்லாம் பேசுவோம். அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க என்னைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்ணிருக்கலாம். அவர் எப்படி சபையை கட்டினார் தெரியுமா பிரதர்? அவர் ஒண்ணுமே இல்லாம இப்படி சபையை கட்டினார். ஓகே, விசுவாசம் தான் கட்டினார். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆமோதிக்கிறேன். அவருக்கு கர்த்தர் அவரை இன்னும் ஆசீர்வதிப்பாராக, நல்லதுதான். ஓகே, அவரை நான் மதிக்கிறேன், எல்லாம் ஓகே தான். ஆனா நிறைய பேர் விசுவாசத்தை பயன்படுத்தி சில காரியங்களை செஞ்சு முடிச்சுட்டு விசுவாசத்தை ரிட்டையர் ஆக்கி வைத்து விடுவார்கள். ஆனால் உண்மையிலே விசுவாசத்தை அறிந்தவன் விசுவாசத்தை பின்தொடர்வனுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. அவன் தொடர்ந்துட்டே இருப்பான், அவன் தொடர்ந்து போயிட்டே இருப்பான். உன்னை கர்த்தர் செஞ்சாருன்னா அடுத்ததுக்கு போவான். அவனுக்கு உட்காந்து இந்த மாதிரி இயேசு எப்போ வராருன்னு பேசலாம் நேரமே இருக்காது. ரகசிய வருகை இப்போ வருது அப்போ இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. ரகசிய வருகை ஓவரா பிலீவ் பண்ணீங்கன்னா விசுவாசம் ஃபுல்லா ஒர்க் ஆகாது. அடிச்சு சொல்றேன், ரகசிய வரைக்கும் ஓவரா பிலீவ் பண்ணி அதையே யோசிச்சுட்டு, ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்ன்றது பதில ரகசிய வருகையே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் சொல்றீங்க. ஓகே, அதாவது உங்க விசுவாசம் மேல முழு நம்பி நீங்க வைக்கல, விசுவாசத்தால் பெற்றுக்கொள்ள முடியும்னு ஃபுல்லா நீங்க நம்பல. அதுல ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குன்னே நம்பிட்டு இருக்கீங்க. அப்படி நம்பும் போது ஃபுல்லா ஒர்க் ஆகாது, என்னைக்காவது காலம் வரை விட்டுரும். அதனாலதான் ஒண்ணு விசுவாச வாழ்க்கைகளும் ரியல் விசுவாச வாழ்க்கைகளும் இருக்க முடியும், இல்லைன்னா ரகசிய வருகை இந்த மாதிரி இது அது ஒன்றும் ஃபுல்லா பண்ண முடியாது, இயேசு வந்த பிறகுதான் நம்ம ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்க முடியாது. ரெண்டு தோணில படகுல சவாரி பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி சில ரீசன்ஸ் தான் சுத்திட்டு இருக்குது. வனாந்தத்தை யோர்தானை கிராஸ் பண்ணாம இருக்குது. ஓகே, சோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே நீங்க 40 வருஷம் சுத்தியாச்சுப்படி, முதல்ல பாத்தீங்கன்னா அங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நடந்தது. பை திஸ் டைம் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. அது என்ன நடந்ததுன்னா, பழைய அந்த குரூப் செத்து போச்சு. அந்த 40 வருஷம் சுத்திட்டு இந்த குரூப் இருக்கே, மோசே கால கிளம்ப குரூப், அது அவுட், எல்லாரும் செத்துட்டாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா நமக்குள்ளாக முதல்ல இந்த பழைய காரியங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். பழைய லைஃப் ஸ்டைல் என்ன சொல்றேன்னா, ஒரு லிமிட்டுக்குள்ளேயே சுத்துற லைஃப் ஸ்டைல். அப்படின்னா இன்னும் தெளிவுபடுத்துறேன். நீங்க உடனே இப்ப நீங்க ஒரு சின்ன ஒரு வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல கர்த்தர் பால் தேர் உடனே வச்சிருக்காரு சொல்லிட்டு நாளைக்கே போய் உங்களால கையில காசு இல்லாம ஒரு பெரிய வீடை போய் புக் பண்ணுங்க நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அது எங்க சாவு ஏற்படணும்னு சொல்றேன்னா, வாயிலே பழைய மனுஷன் சாக வேண்டும். அப்படின்னா எப்படிங்க பழைய மனுஷன் வாயில சாக முடியும்? அப்படின்னா, பழைய காரியங்களை இனி பேச மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோர்தானை கடக்க விரும்புறீங்களா? வாக்கு பண்ண தேசத்துல இந்த வருஷம் போகணும்னு விரும்புறீங்களா? முதல்ல என்ன முடிவு பண்ணுங்கன்னா, பழைய கதைகளை, ஐயோ என்னாச்சு தெரியுமா பிரதர், அதை பேசுறதை நிறுத்துவேன் என்று தீர்மானம் எடுங்கள். ஸ்ட்ராங் தீர்மானம். நான் இனி ஒருபோதும் 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து தெரியுமா, 2 வருஷம் முன்னாடி நடந்து தெரியுமா, 25ல நடந்து தெரியுமா, கர்த்தர் செய்த நன்மைகள் தான் தாராளம் பேசுங்க. ஆண்டவர் செய்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் செய்தவர் இன்னும் நிறைய செய்வாருன்னு சொல்லுங்க. இதெல்லாம் பேசுங்க. இன்னும் சில பேரை பிசாசு என்ன பண்றான்னு சொல்றேன். இது ஆண்டவர் எனக்கே தெரியாம நான் பண்ணிட்டு ஆண்டவர் எனக்கு சொன்னார், இது பண்ணாதங்க. அதாவது அவர்கள் வந்து அப்படியே உட்காந்து மலரும் நினைவுகள், 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா, 15 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா, எப்படி இருந்துச்சு தெரியுமா, அப்படி இருந்து தெரியுமா, அப்படி இருந்து தெரியுமா, அப்படின்னே யோசித்து அதை பேசுவாங்க. அது சம்பந்தப்பட்ட சில வீடியோஸ் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அது இப்ப இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்து இது இந்த காலத்து இது எல்லாம் வந்துட்டு இருக்கோம். நாம் ஸ்கூலில் படிக்கும் போது இருந்த ஐஸ்கிரீம், நாங்க இது பண்ணும் போது இருக்க போனு, அந்த டெலிபோன், அந்த காலம் இந்த காலம், அந்த காலம் நாங்க எல்லாம் ஒன்னா கசின்ஸா ஒரு இடத்த தூங்கிட்டு இருந்தோம், இப்பெல்லாம் அப்படி இல்லை, இந்த மாதிரி எல்லாமே வரும். ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல நிறைய பேர் போடுறாங்க, வருது, அவங்க அதை பண்ணிட்டு போறாங்க. நான் பின்னாடி போறவன் அல்ல, நான் முன்னே செல்லுகிறவன். இவங்க அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, எகிப்துல எப்படி தெரியுமா, டேய் அங்க அடிமையா இருந்தாரா. சோ அதுக்கப்புறம் தான் கர்த்தர் என்ன சொன்னாரு, இங்க பாரு, நீ ஒருவேளை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கடந்த காலத்துல இருந்துக்கலாம், நீ அங்க போல, அதை விட சிறப்பான தேசத்தை நான் எடுத்து செய்துட்டு இருக்கேன். I'm taking you to a land flowing with milk and honey.
ஓகே, நீ 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 போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இல்லை. அங்கே நீ உன் காலால் தண்ணீர் பாய்ச்சி அங்கே நீ உன்னோட இதுல எல்லாம் பண்ணிட்டு இருந்த. ஆண்டவர் சொல்றாரு உபாகமத்தை 11ஆம் அதிகாரத்தை மோசே சொல்றாரு, ஆனால் நீ போகிற தேசமும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், வருஷத்தின் துவக்கத்திலிருந்து அதன் முடிவு வரை கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிற தேசம். அது வந்து அதாவது சொல்றாரு, ஏரிகளும் ஊற்றுகளும், ஏரிகள் சொல்றாரு, ஊற்றுகள் சொல்றாரு, ரிவர் சொல்றாரு. அதாவது ஏரிகள்லாம் லேக்ஸ், அதுக்கப்புறம் ஃபவுண்டன் அண்டர்நீத் வர்ற அந்த போர்வெல் தோண்டி எடுக்கணும் தண்ணி, அந்த தண்ணி, கிணறுகள் தோண்டக்கூடிய தண்ணி, அப்புறம் மழையினால மலையில இருந்து தண்ணீர்கள் ஓடி ரிவர்ஸ் ஆறுகள் வருகிற தேசம். ஸோ மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம். அதாவது இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பேசுறாரு கர்த்தர். சோ நான் அந்த கம்பெனில இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த இடத்துல நல்லா முதல்ல அதை வாய மூடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்கிட்ட சொன்னார், இதெல்லாம் நீ பாத்துட்டு இருந்தனா நீ முன்னாடி போக முடியாது. இது அதாவது இப்படிப்பட்ட காரியங்களை கொஞ்ச நேரம் கூட நேரம் செலவிடக்கூடாது. ஏன்னா அது உங்களை கரெக்ட் பண்ணுது. ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும் ஒரு வசனம் இருக்கு பைபிள். அது வந்து ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கதை பேசுறது மட்டும் கிடையாது. இன்னைக்கு அப்படிலாம் யாரும் தேவையில்லை. நீங்க வீட்டுக்குள்ள போனுக்குள்ளேயே வந்துருச்சு அதெல்லாம். அந்த காலத்துல எப்படி தெரியுமா, இந்த காலத்துல நோ அந்த காலத்துக்கு நம்ம போல, நம்ம அதை விட நல்ல காலத்துக்கு போயிட்டு இருக்கோம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இல்ல சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த காலத்துல என் குடும்பம் நாங்க எல்லாம் ஒன்னா ஜாலியா இருந்தோம். ஏங்க அதோட நல்ல குடும்பத்துக்கு போறீங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடனே பந்தி இருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நம்ம அதோட போயிட்டு இருக்கோம். ஆண்டவர் தான் அந்த பந்தி ஏற்படுத்தி கொடுக்கிறவர். தாவீது பாருங்க என்ன சொன்னா, ஆடு மேய்ச்சிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, சவுலியல் எப்படியா சொல்லிட்டு தான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிடுறேன், பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. சத்துரு இருக்காயா? ஆமா, ஆனா அவன் முன்னாடி எனக்கு கர்த்தர் பந்தி ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு, அங்க போயிட்டு இருக்கேன். சோ முதல்ல இந்த பழைய சந்ததி பூரா செத்து போச்சு. அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வாயிலே இப்படிப்பட்ட அந்த பழைய மனுஷனுடைய நடவடிக்கைகளை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும். எப்படி கொல்றது? ஸ்டாப் ஸ்பீக்கிங் தட் பாஸ்ட். பாஸ்ட் அந்த கெட்டதையும் பேச வேணாம், இன்னும் மகிமையும் பேச வேணாம். நாங்க எப்படி தான் தெரியுமா, நான் ஒன்னே பேசலாம், பாஸ்ட் தெரியும் பார்த்து கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். எபினேசர் சாமுவேல் சொன்னார்ல, அது போல சொல்லலாம். இதுவரை கர்த்தர் நடத்தி வந்தார் சோத்திரம், இதுவரை கர்த்தர் நடத்தி வந்தார் சோத்திரம். இது இந்த சில அற்புதங்கள், சின்ன அற்புதங்களை பார்த்துட்டு அதுக்காக ஸ்தோத்திரம் அதான் சொல்லுங்க. ஆனா நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். நோ, you are going to a much better place. You are going to a much better place. Both in time and in eternity we are marching towards greatness. இந்த காலத்திலும் சரி, நித்திய காலம் இனி வருகிறதே அதுலயும் சரி, ரெண்டுலயுமே நாம் மகத்துவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கடந்த காலம் ரெண்டையுமே பேச வேணாம், நிறுத்திடுங்க. அதை யோசிச்சே இருக்க வேணாம். ஐயோ நல்லா இருந்துச்சு, ஐயோ ஸ்டாப் தட். ஓகே, முதல் காரியம் அதான், அதை விட்டுரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா ஆண்டவர், உனக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டி போட்டு, நீ ஒரு இடத்துல இருக்கேல, இங்க இருந்து எங்க போகணும்னு உனக்கு தெரியாதுல்ல, உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போட்டு, அது முன்னாடி போட்டு நீ பின்னாடியே போ. அப்ப அது எதை குறிக்கிறது? ரெண்டாவது என்ன குறிக்கிறதுனா, நம்முடைய வாயினால் கர்த்தருடைய நம்மோடு கர்த்தர் வைத்திருக்கிற உடன்படிக்கையின் மேன்மைகளை அறிக்கை செய்வது. நீங்க அந்த இடத்துக்கு போல, அதாவது உடன்படிக்கை சொல்லி இருக்கிற இடத்துக்கு நீங்க இன்னும் போல, அக்ரி, but start speaking that. Let it go ahead of you. Let your word go ahead of you. Let the word of the covenant go ahead of you. ஒரு காரியத்தை செய்ய போறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்ச் மாசம் நீங்க ஒரு புதிய வேலையை ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு புது சோகத்தை ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இருந்தே அதை குறித்து பேச ஆரம்பித்து, இதான் சொல்றேன்ல, அதான் இதுக்கெல்லாம் இதோட பிஸியா இருக்கிற ஒருத்தனுக்கு ரகசிய வருகையை பத்தி பேச எங்க டைம் இருக்குன்னு எனக்கு தெரியல, உண்மையிலேயே தெரியல. எப்படி டைம் இருக்குன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல. ஏன்னா அவங்க வேலை எல்லாம் இருக்கு, அதுக்கு மத்தியில் நம்ம எல்லாம் பண்ணணும். இதுல உட்காந்து வருகை எப்ப வரும், எங்க இருந்து வரும், இஸ்ரேல்ல யாரு கொண்டு போடுவா, இதெல்லாம் பேச நேரம் இருக்குமா? நிறைய பேர் வந்து வாக்குத்தங்களை பத்தி சீரியஸா எடுக்கிறது இல்லை வாயில. சோ அதனாலதான் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. நமக்கு அப்படி இல்லை. நமக்கு வந்து நம்ம ரொம்ப பிஸியான ஆட்கள், விசுவாசிக்கிறவர்கள்லாம் பிஸியானவர்கள். ஏன்னா அவர்களுக்கு பேச வேண்டியது நிறைய இருக்கும், படிக்க வேண்டியது நிறைய இருக்கும், வாக்குத்தத்தை பத்தி தியானிக்க வேண்டியது இருக்கும், இயேசுவின் ரத்தத்தை மெடிடேட் பண்ண வேண்டியது இருக்கும், வாயாளர் ஏன்னா பேச வேண்டியது இருக்கும். இதுலயே நம்ம சீரியஸா இருப்போம், ஒரு மிலிட்டரி மாதிரி இருப்போம். அப்புறம் இந்த வருஷம் சுதந்திரத்துக்கு விடுவோம், நிச்சயமா எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். ரைட். சோ ரெண்டாவது என்ன சொல்றேன், உடன்படிக்கை முன்னாடி போட்டோம். கர்த்தர் சொல்றாரு, உடன்படிக்கை முன்னாடி போட்டு, உடன்படிக்கை பற்றி முன்னாடி போயிட்டே இருக்கட்டும். ஓகே, அப்படின்னா அதுக்கு அடையாளமா எதை சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற உடன்படிக்கையின் மேன்மைகள் உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கட்டும், நீங்கள் பின்னாக செல்லுங்கள். மூணாவது, யார் தூக்கிட்டு போகணுமா? ஆசாரியர்கள் தூக்கிட்டு போகணும்.
ஆசாரியர்கள் தூக்கிட்டு போகணும். சோ ஆசாரியர்கள் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விதத்துல சொல்லலாம், நாம் தான் ஆசாரியர்கள். சோ நாம் தேவனுடைய ஆசாரியர்கள் அப்படின்றது அதை சொல்லலாம். ஓகே. ஆனா இன்னைக்கு நான் அதை பத்தி சொல்ல, இன்னொன்னு சொல்றேன். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் நமக்கு முன்னோடினவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய பிரதான ஆசாரியர் நமக்கு முன்னோடினவர். He has gone ahead of us, gone before us. சோ பிரதான ஆசாரியர் முன்னாடி போட்டோம், நம்ம பின்னாடி போலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பிரதான ஆசாரியரை கவனிக்க ஆரம்பிங்கள். சரி, 2 வாயை பத்தி சொல்லியிருக்கேன். 3வது கண்ணுக்கு சொல்றேன். கண்ணுக்கு ஒரு ஒர்க்கு. என்ன ஒர்க்கு? கண்ணுக்கு வாயோட கண்ணு ஒர்க் பண்ணட்டும். எப்படி என்ன ஒர்க்னா, உங்கள் கண்களை உங்களுடைய பிரதான ஆசாரியர் மேல் வையுங்கள். கண்ணை யார் மேல வைக்கணும்? நம்முடைய பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து மேல. அவர் நமக்கு முன்னே செல்லுகிறவர். இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் சீஷர்களை பார்த்து சொன்னாரு. அவர் சொல்லல, தூதர்கள் சொன்னாங்க சீஷர்கள்ட்ட, அவர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். என்ன சொன்னாங்க தூதர்கள்? அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போறாரு, அவர் சொன்னபடியே நீங்கள் அவரை கலிலேயாவில் காண்பீர்கள். சோ கலிலேயா என்பது ஏசாயால வருது, புறஜாதியாருடைய கலிலேயா, Galilee of the Gentiles, புறஜாதியாருடைய கலிலேயா. சரியா? அதனாலதான் கலிலேயா அவரு சொல்லிட்டு அவர் தீர்க்கதரிசி வரலன்னு சொன்னாங்க. ஏன்னா அது புறஜாதியாரோட டென்ட். கிரேக்கர் இருந்தாங்கன்னு சொல்றாங்க சில பேரு, மற்றபடி ஜெனரலாவே அங்க புறஜாதியார் இருந்ததாக சொல்லுகிறார்கள். சோ புறஜாதியாரோட கலிலேயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் இல்லாத இடங்கள், ஓகே, ஆனால் உலகத்தார் டாமினேட் பண்ற இடங்கள், நாம் விரும்பாத இடங்கள்னு கூட சொல்லலாம் ஒரு விதத்துல. அதான் அங்க போனா நல்லா இருக்கும், ஆனா அங்க நம்ம விரும்புறது இல்லை. அப்படிப்பட்ட இடங்கள். எந்த இடம்? பெங்களூர் எடுத்தீங்கன்னா, பெங்களூர்ல எம்ஜி ரோடுன்னு ஒரு ரோடு தெரியுமா? பயங்கர பிஸியஸ்ட் ரோடு, ஃபேமஸ் ரோடு. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒரு ரோட்ஸ் இருக்கு. சரியா? பெங்களூர்ல கூட அந்த இடம் மறந்துட்டு, சாரி மும்பைல ஒரு இடம் மறந்துட்டேன், பயங்கர ஃபேமஸான இடம். செலிபிரிட்டிஸ்லாம் அங்கதான் இருக்காங்க. இந்த இடம் பாண்ட்ரா ஒரு இடம். இன்னும் 2-3 இடம் பாண்ட்ரா சொல்றேன் எக்ஸாம்பிள். ஸோ இப்படி இடங்கள், இந்த மாதிரி இடங்கள்லாம் இப்ப சென்னையில சில இடங்கள் அந்த மாதிரி போயஸ் காலத்துலாம் இருக்கு. இங்கெல்லாம் ஒரு வீடு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு only 10 crores அந்த மாதிரி போட்டுப்பாங்க போர்டு. ஸோ இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்கு பாருங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்த மாதிரி லேண்ட் பத்தி சொன்னேன், ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்றேன். நிறைய இருக்கு இந்த மாதிரி. there are கெரியர்ஸ், இந்த மாதிரி கெரியர்ஸ் இருக்கு. என்வியபிள் கெரியர்ஸ். அது பயங்கர ரொம்ப நல்ல ஒர்க், அது ஹை ப்ரொஃபைல், ஹை பெய்ட் சேலரி அந்த மாதிரி இருக்கு. நல்ல பிசினஸஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலிலேயர் கையிலே இருக்கிறது, புறஜாதியார் கையில இருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா புறஜாதியார் கையில இருக்கு. எனக்கு நீங்க பேசும்போது சில பேருக்கு கர்த்தர் சில வார்த்தைகள் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு டைம் இல்லாதனால நான் இண்டிவிஜுவலா உங்களுக்கு அதெல்லாம் நான் மெசேஜ் அனுப்பிடுறேன். God just showed me few people. நான் உங்களுக்கு அனுப்புறேன், இண்டிவிஜுவலா அனுப்புறேன். நான் முடிச்சனே செய்ய மாட்டேன், தனியா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ரைட். ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த பாயிண்ட்க்கு நான் பேசிட்டு இருக்கேன். பர்டிகுலர்லி திஸ் will apply to people who are in business. ரைட். ஸோ புறஜாதியாருடைய கலிலேயா, it will also apply for people other work career is ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நாள் ஒரு ஸ்டக்கா இருக்கீங்க. ஹை ப்ரொஃபைல் கம்பெனிஸ் இருக்கு, ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸ் இருக்கு. ஆனா அங்கெல்லாம் அது புறஜாதியார் கையில் இருக்கிறதோட ஒரு சில குறிப்பிட்ட மனிதர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர்களா இருக்கலாம், உயர்ந்த ஹை கிளாஸ் பீப்புளா இருக்கலாம். சமீபத்தில் சில பேருக்கு அவங்களோட உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு, உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கு. ஸோ மிகுந்த பணக்காரர்களா இருக்கலாம். ஸோ அவங்க அந்த இடம்லாம் நமக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். இங்கெல்லாம் போய் நம்மளும் பண்ண நல்லா இருக்கும். ஆனா அங்க போகவே ஒரு விதமான பயம் இருக்கும், ஒரு விதமான அச்சம் இருக்கும். இவங்களோட மிங்கிளாகவே ஒரு விதமான ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தாலே வரும். ஏன்னா நீங்க ஒரு வளர்ந்த பேக்ரவுண்ட், நீங்க இருந்த எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க கிதியோன் மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம், ஒரு சின்ன குடும்பங்க, நான் சின்ன ஆளுங்க, நான் தான் சரி சொல்ல ஒருவேளை என் குடும்பத்தை நான் தான் முதல் இந்த படிச்சு முடிச்சு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இருக்கேன் அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லலாம். இல்ல நீங்க இன்னும் படிக்கலன்னு கூட சொல்லலாம், என்னமோ சொல்லலாம். ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு அவங்கள பார்த்தா ஒரு ரொம்ப இன்ஃபீரியர், ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி வயிறே சுருங்கும், அப்படியே ஒரு ஃபீலிங் வரும். வந்திருக்கா? சில பேர்லாம் பார்த்தா பேசுறாங்க. நம்ம சில பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம் போனா அவங்ககிட்ட அவங்க வந்தா கூட அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. அவங்க டிரைவர், அவங்களுடைய வேலைக்காரன், அவங்கள்ட்ட பேசுவாங்க. ஏன்னா இவனோட கம்ஃபர்டபுளா இருக்கும் பேசுறதுக்கு, அவங்கள்ட்ட பார்த்தாலே பயமா இருக்கும். இதுதான் புறஜாதியாருடைய கலிலேயா. சரியா? தூதர்கள் சொல்றாங்க சீஷர்களை பார்த்து, நீங்க கலிலேயாவுக்கு போங்க,
இயேசு உங்க முன்னாடியே அங்க போயிட்டார். அங்கே அவரை காண்பீர்கள், அங்கே அவரை காண்பீர்கள். சரியா? சோ இங்க வாய்க்கு ஒரு வேலை இருக்கு. உங்க கண்ணு இதை பார்க்கட்டும், பிரதான ஆசாரியர் பார்க்கட்டும். எங்க இருக்க பிரதான ஆசாரியர்னா, உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போன பிரதான ஆசாரியர். சரிங்க, எப்படி என் கண்ணை கொண்டு போறது அப்படின்னா, அங்கேயும் வாய்தான், எல்லாம் வாய்தான். சொல்லுவாங்கல்ல, வாயிலே வடை சுடுறது. ஆமா, கர்த்தர் தான் முத வாயிலே வடை சுட்டுறது. அப்படின்னா இது வேற வடை. அதாவது வெறும் அந்த அந்த நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. ஏதாவது சும்மா வாயில பேசலாம், அப்படி இல்லை. உண்மையிலே வடை இல்லை, இதனாலும் சுடக்கூடியவர். உலகத்தை அப்படிதான் கூப்பிடுறாங்க, வாயினால் உருவாக்கினாருங்க, அதனுடைய வார்த்தையினால் உருவாக்கினார். அந்த வார்த்தை உங்களுக்கு சமீபம் உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறது. அது நாங்கள் பிரசங்கிக்கும் விசுவாசத்தின் வார்த்தை. இது வேற, இது ரியல் வடை, சும்மா அந்த வடை இல்ல, சிம்பாலிக்கா சும்மா சொல்லிக்கிறது இல்லை. உண்மையான வடை, உண்மையான காரியங்கள் கர்த்தர் வாயில வைத்திருக்கிறார். சோ வாயை திறந்து பேச ஆரம்பிங்க. இப்ப விசா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, அங்க முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கானா, அவனை பார்த்தா கலிலேயன் மாதிரி இருக்குது. அவன் தான் கலிலேயன், அந்த நாடுதான் கலிலேயா. எந்த நாட்டுக்கு உங்களை போக கூடாதுன்னு சொல்லியிருக்கானோ, போக முடியாதுன்றானோ, கொடுக்க மாட்டேன்றானோ, இல்ல சுத்த விட்டுட்டு இருக்கானோ. கலிலேயானாலே ஒரு சர்க்கிள் மீனிங். சோ சுத்துறது, சுத்திட்டே இருக்கீங்க அங்க அவங்களால சுத்தி சுத்தி திருத்த போறீங்க, ஆனா போக முடியலையா. இந்த மாதிரிதான் இதுதான் கலிலேயா. கர்த்தர் சொல்றார், உனக்கு முன்னே நான் கலிலேயாக்கு போயிட்டேன். அப்ப நீங்க என்ன பண்றது, வாயில பேச ஆரம்பிங்க. எனக்கு முன்னே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த தேசத்துக்கு போயிட்டாரு. எதுக்கு போயிருக்காரு? எனக்கு வழி ஏற்படுத்த முடியாது, எனக்கு வழி ஏற்படுத்த முடியாது. என் பிரதான ஆசிரியர் முன்னே சென்று விட்டார். சோ இன்னும் நடக்கல, 2000 முழம் தூரம்னு சொன்னார்ல, முன்னாடி போட்டு பேட்டின்னு அந்த மாதிரி பேசிட்டே இருங்க, பேசிட்டே இருங்க. இந்த வருஷத்திலே கர்த்தர் செய்ய போது. நம்ம ஒன்னும் அவரு சொல்லாததெல்லாம் நம்ம பேசலங்க, அவர் சொன்னதான் பேசிட்டு, அவர் சொன்னதான் பேசிட்டு, சொல்லாதெல்லாம் பேசல. சில பேர் சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் எப்படி கர்த்தர் செய்வாரு, நான் சொன்னா செய்வாரா? அவர் சொன்னதையா பேச சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். அவர் சொல்லாத வாக்குத்தத்தம் என்ன இருக்க போது? எல்லாமே சொல்லிட்டாரு. வாக்குத்தத்தத்துல எல்லாமே இருக்கு. அதாவது ஒருவேளை வாக்குத்தத்தம் உங்களுக்கு டீட்டெயிலா இல்லைன்றதுக்காக, சில நேரம் டீட்டெயிலா இல்லைன்னு நீங்க நினைக்கிறதுக்காக இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இல்லைன்னு சில பேர் நினைக்கிறதுக்காக தான் ஹெல்ப் பண்றதுக்காக கர்த்தர் சில நேரம் தீர்க்க தரிசன மெசேஜ் அனுப்புறாரு. யாரோ ஒருத்தர் மூலமாகவோ வார்த்தையை சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, அதை விளக்கி சொல்றாரு. ஆனா நீ கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். நீ ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம் உங்க கையில. ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். யுவர் வேர்ட்ஸ் கிரியேட் திங்ஸ். உங்கள் வார்த்தைகள் காரியங்களை உருவாக்குகிறது. சோ பேசிட்டே இருக்க. இந்த வருஷம் யோர்தானை நிச்சயம் கடப்பீர்கள். இந்த வருஷம் இல்ல, இந்த வருஷம் 5வது வருஷம் சொல்லுது, நாளைக்கு கர்த்தர் நடுவே இருக்கும். That day could be tomorrow itself. Don't worry if not tomorrow, keep speaking. That tomorrow is going to come definitely, because God has spoken it already. நம்ம ஆண்டவருக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கல பாயிண்ட். இந்த மாதிரிலாம் சொன்னா நல்லா இருக்கும், அவர் சொன்னதை கேட்டு பேசிட்டு இருக்கோம். சரியா? சோ இந்த வருஷம் கர்த்தர் செய்ய போகுது 3 காரியங்கள். நான் சொன்னது 3 காரியம் சொல்றேன். ஒன்று என்னது? பழைய கதைகளை பேச வேண்டாம். அந்த பழைய மனுஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க, பழைய கதையில பேசலாம். 2வது, உடன்படிக்கையை பேசுங்கள், உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள் பேசுங்க. 3வது, பிரதான ஆசிரியர் உங்களுக்கு முன்பாக சென்றிருக்கிறார் என்பதை பாருங்கள், கலிலேயாவுக்கு சென்றிருக்கிறார் என்பதை பாருங்கள். எது உங்க கலிலேயாவோ அதை சொல்லி பேசுங்க. இந்த ஜாப், இந்த விஷயம், இதுல கர்த்தர் முன்பாக சென்றிருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் வாக்குப்படி இருக்கிறாரோ அதை எடுத்து பேச ஆரம்பிங்க. ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசி நம்ம ஜெபிக்கலாம். உபாகமம். சில பேருக்கு கலிலேயா ஒரு கோர்ட் கேஸா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம். நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற காவல்துறை பிரச்சனையா, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். எது உங்க கலிலேயாவோ அதை பேசுங்க. கலிலேயால எனக்கு பிடிக்காத இடம் தான், அதாவது எனக்கு அது அந்த அந்த இடத்துல எனக்கு ஒரு ஜெயம் தான் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா அந்த இடம் எனக்கு இப்ப பிடிக்கல, அதுதான் கலிலேயா. ஜஸ்ட் டு கிளாரிஃபை திரும்ப சொல்றேன். ஆனா அங்க கர்த்தர் முன்பாக செல்லுகிறார். உபாகமம் 20வது அதிகாரம், அதுல வசனத்தை வாசிக்கிறேன். முதல் வசனத்தை வாசிக்கிறேன். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரை கேளுங்கள், இன்று உங்கள் சத்துக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இதயம் தோழ வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். என்ன பண்ணணும்? என்று சொல்ல வேண்டும். அந்த ஆசாரியனை சொன்னாரு, ஆசாரியனை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். சரியா? நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய பிரதான ஆசிரியர் முன்னாடி போயிட்டார், அதை நாம் சொல்ல வேண்டும்.
நம்ம பிரதவாசர் முன்னாடி போயிட்டாருங்க. ஆனா அதை நாம் சொல்ல வேண்டும். நாம் சொல்ல வேண்டும். சொல்ல மறந்துவிட கூடாது. சரி, ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. Hallelujah. Rebra kando rohodoria bankadira hallelujah. Kantori barayan trudoro hondereba. Thank you, Heavenly Father. Hallelujah. Thank you, Heavenly Father. Hallelujah. Hallelujah. Thank you, Heavenly Father. Hallelujah. Hallelujah. Thank you, Heavenly Father. Hallelujah. Hallelujah. Thank you, Heavenly Father. Thank you, Heavenly Father. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சுத்திட்டு வந்த நாட்கள் முடிவுக்கு வரப்போகிறது. Going in circles is coming to an end. I am talking about that visa problem, talking about that health issue. அந்த விசா பிரச்சனையை பற்றி பேசுகிறேன். உங்க சரீரத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறேன். குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுகிறேன். அப்ப கர்த்தர் இந்த வருஷம் இதெல்லாம் செய்யப்படுறா? அது உங்க வாயில தான் இருக்கு. வாயை பொறுத்து இருக்கு. கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நான் இப்பெல்லாம் பேசுனது இல்லை பிரதர், இதெல்லாம் பழக்கம் இல்லை. மோசே சொன்ன, ஆண்டவரே எனக்கு திக்குவாய் பேச வராது. கர்த்தர் சொன்னா வாயோட இருந்து பேச. அதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு. இதுதான் மெயின். இன்னைக்கு மெயின் வாக்குத்தமே இதுதான். ஹalleluya. அதாவது நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். இந்த சர்க்கிள்ஸ் கர்த்தர் முடிவு கொண்டாரு எல்லாம் உண்மைதான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் வாயோட இருந்து பேசுறேன். யார்கிட்ட பேச போறீங்க? ஆண்டவரே என்கிட்ட தான், உங்கள்கிட்ட தான். ஹalleluya. உங்கள் இருதயத்தோடு பேச போகிறார். உங்கள் மனதோடு பேச போகிறார். உங்கள் இருதயத்தையும் மனதையும் தம்முடைய வார்த்தையினால் நிரப்ப போகிறார். இருதயம் விசுவாச இருதயமாய் மாறுகிறது. இருக்கிறதுல உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை அலையுங்க. Call him into your heart, call him into your mind, hallelujah, so that he will speak. Call him to be in your mouth, hallelujah. And கர்த்தாவே என் வாயோடு கர்த்தாவே, ரிபா கந்த ரோஹடோர பிராந்தரே, hallelujah. Lord, be with my mouth, be with my mouth. As மோசேயோட இருந்தது போல இருப்பேன். மோசேயோட எங்க இருந்தார்? வாயில இருந்தார். hallelujah. அதே மாதிரிதான் நம்மோட வாயில இருப்பேன்றது. அது மட்டும் போதும். அது போதும். வாயால் இருதயத்தை மாற்ற முடியும். ரிபா கந்தரோ ப்ரோ காந்தரோ மனதை மாற்ற முடியும். hallelujah. அதே வாயினால் ஹalleluya யோர்தானை பின்னிட்டு திரும்ப வைக்க முடியும். அதே வாயினால் சந்திரனையும் சூரியனையும் கூட நிறுத்த முடியும். hallelujah. ரபா கந்த ரிப்ரா கரோ. That kind of power is in your mouth. That kind of power is in your mouth. Hallelujah. 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 ரிபா கந்த ரிபா தேர ஹாதரோ. Thank you, Father. Thank you, Father. கர்த்தாவே பெரிய காரியங்கள் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. வாயை பலப்படுத்தும். வாயை பலப்படுத்தும். hallelujah. ஆண்டவரே இப்படி வார்த்தை உங்க வாயிலே இருக்கட்டும். யோசுவாட்ட சொன்னது போல நியாயப்பிரமாண புஸ்தகம் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொன்னீர். அதே போல ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிறோம், இந்த விசுவாச வார்த்தை எங்கள் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக. எங்களுக்கு சமீபமா இருக்கிற இருதயத்திலும் வாயிலும் இருக்கிற விசுவாச வார்த்தை எங்கள் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக, இருதயத்தில் அது வளர்வதாக, பெருகுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை உதவி செய்வீராக. முழு ஆளுகை மண்டலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. 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 Thank you. God bless you. See you in the next meeting.